பூமிக்கு அடியில இருக்கிற பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ், டைட்டன்கள்லாம் நம்ம வாழ்ற இடத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? அப்படி ஒரு கதைய சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க காங்கு, காட்ஸில்லா இந்த மாதிரியான படங்கள பார்த்துருப்பீங்க. இந்த மான்ஸ்டர் வர்ஸ் யூனிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு கதைய தான் இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸோட பேரு தி மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ். இதில் மொத்தமாக 10 எபிசோட் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வேறு லெவல் சீரிஸ் அண்ட் மூவிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் 1971 காமிக்கிறாங்க. இங்கே ஸ்கல் ஐலாண்டில் என்ன நடக்குதுன்னா, சோல்ஜர்ஸ்லாம் படையெடுத்து போயிட்டுருக்காங்க. அங்கே விபரீதமாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அங்கே ஒரு ரிசர்ச்சர் வீடியோ கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இல்லாதது வருத்தம் தான் எனக்கும், பட் நான் இங்கே ஒரு லெகசியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெகசி ஒர்த்தாக இருக்கும். நான் உங்கள் கூட இல்லாமல் இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கான ஒர்த்து வந்து என்னோடய ரிசர்ச்சை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அங்கேருந்து காட்டு பகுதிக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய உருவம் துரத்திட்டு வருது. கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய மான்ஸ்டர், ஒரு ஸ்பைடர் மாதிரி தான் இருக்குது, பட் அதோட உருவம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அவர் ஒரு கல்லுக்கு எட்ஜில் போய் நிற்கிறாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. அங்கே அவர் கையில் ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்கில் ரிசர்ச்லாம் வச்சுருப்பார் போல். அந்த பேக்கை சேஃப்டியாக கடலில் தூக்கி போட்டுறாரு. வேறு யாராவது இதை எடுத்து இவருடைய ரிசர்ச் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்போது அந்த மான்ஸ்டராக சாக போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, பக்கத்துலேருந்து இன்னொரு மான்ஸ்டர் வந்து இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு ரெண்டுமே கடலில் விழுந்தது. இப்போ கட் பண்ணால் 2000 என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு ஃபிஷ்ஷிங் போட் வந்து நைட் டைமில் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வலைக்குள்ளே இவர் அதான் 1979 அந்த பேக்கில் ரிசர்ச் எல்லாம் தூக்கி போட்டிருந்தார் இல்லையா, அந்த பேக் வந்து இந்த வலையில் மாட்டிக்குது. இதை ஒரு ஆள் எடுத்து பார்த்துட்டு ஓரமாக கீழே வச்சிடுறாரு. ஸோ இந்த சீன் இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த கதையோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் கேட். இவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து டோக்கியோவுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்காகனா, இவங்க அப்பாவை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து விட்டு போயிருப்பார். அவர் இப்போது எங்கே இருக்காருன்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்காக இவங்க அங்கே போகிறாங்க. டோக்கியோவுக்கும் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்போது இவங்க இறங்கலான்னு சொல்லி கிளம்பும்போது அங்கே பக்கத்தில் இருக்கவர், வெயிட் பண்ணுங்கள், இங்கே இருக்கவங்களாம் அந்த சானிடைசர் அடித்த பிறகு தான் நம்ம கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகனா, அந்த டோக்கியோவில் ஆல்ரெடி காட்ஸில்லாவோட அட்டாக்லாம் நடந்திருக்கும். ஆள் சொல்லும்போது இவங்களுக்கு சில விஷுவல்ஸ்லாம் வந்து போகுது. ஆல்ரெடி பாஸ்ட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோலையும் இதே மாதிரி காட்ஸில்லா அட்டாக் நடந்திருக்கு. அப்போது இவங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அந்த அதிர்ச்சியில் உட்காந்துருக்கும் போது அங்கே வந்தவங்களெல்லாம் சானிடைசர் அடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இவங்களும் இப்போது வெளியே கிளம்பிட்டாங்க. வெளியே போனால் அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு டாக்ஸியில் ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலெலாம் கன்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பற்றி வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க டிரைவர்கிட்ட. அதுக்கு அவர் வந்து, ஆமாம், நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகமாக இதுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காட்ஸில்லா அட்டாக்ஸ்லாம் எப்போலாம் சிட்டிக்குள்ளே நடக்குதோ அதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான செட்டப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அவங்க வச்சிருந்த அட்ரஸுக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போய் அவங்க ரூமை வந்து திறக்கலான்னு போகும்போது உள்ளேருந்து யாரோ லாக் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா கிட்ட இப்போது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. இப்போது அந்த கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தா யார் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இவங்க அப்பாவுடைய ஃபோட்டோஸ், பட் வேறு யாரு கூடயோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. இது எங்கள் வீடு, அப்பாவுடைய ரூம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்போது இந்த லேடியோட பையனும் வரான். இவனோட பேர் கென்டாரோ. ஸோ அந்த பையன் வந்துட்டு, நீங்கள் யார், எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு, இவர் எங்கள் அப்பா, இவருக்காக தான் நான் இங்கே வந்தேன், அவரை விட்டு போன இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு அவங்க, இது எங்கள் வீடு, இவங்க எப்படி உன்னோட அப்பாவாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஒரு உண்மை நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இவங்க அவங்க அப்பாவுடைய செகண்ட் வைஃப். ஹீரோயின் வந்து இது எங்கள் அப்பாவுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை உங்கள் அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பட் இது எங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கென்டாரோ கிட்ட கேட்குறாங்க, யார் இவ, உண்மையிலே யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சீன் அந்த இடத்துல கட் ஆகுது. வேறு ஒரு டைம் லைனில் நடக்கிற சிச்சுவேஷனை காமிக்கிறாங்க. இங்கே ஒரு லேடி, அவங்களோட பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச்சுக்காக போயிட்டுருக்காங்க ஜீப்பில். கைவிடப்பட்ட ஒரு பகுதிக்கு இவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க கையில் ஒரு மீட்டர் இருக்குது. அது எதுக்கான மீட்டர்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் வந்து காமிக்கும். ஸோ அந்த ரேடியேஷனை வச்சு இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க மாஸ்க்கும் போட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. கண்ணோட இருக்கிற ஒரு பையனை பார்க்குறாங்க. அவனும் பயந்து போயிடுறான். அவன் வந்து ஒரு ரஷ்யன் பாய்.
ரஷ்யன் மொழி இந்த லேடிக்கு தெரியும். அவங்க வந்து இந்த பையன்கிட்ட நாங்கள் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இங்கே ஒரு ரிசர்ச்சுக்காக தான் வந்தோம், நாங்களாம் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அந்த பையனும் அங்கேருந்து போயிடும். இப்போ ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்தோடனே 0 ரேடியேஷன் காமிக்குதுங்க. இன்ன வரையும் ரேடியேஷன் இங்கே தான் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துக்கு வந்த பிறகு 0 ரேடியேஷன் காமிச்சோடனே உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ மாஸ்க்லாம் அவுத்துடுறாங்க, ஏன்னா ரேடியேஷன் இல்லைல்ல. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ இந்த ஹீரோயின் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்க தான் அவங்க அப்பான்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோனில் அவன் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடிக்கு ஆச்சரியமாயிருது. எப்புட்றா என்னோட ஹஸ்பண்ட் எப்படி உனக்கு அப்பாவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆச்சரியமாக படுறாங்க. இப்போ தான் உண்மை தெரியுது. அப்படியே கட் பண்ணி இவங்க அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருந்தது, அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரேடியேஷன் மாறி மாறி காமிக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த சுற்றி பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணால் உள்ளே அந்த ரேடியேஷன் அதிகமாக காமிக்கிறதுனால அங்கே ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாம்பு வச்சு பிளாஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்குது, உள்ளே போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பாவுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்றது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அந்த பையனுக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வெளியே வந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேச, அங்கே நீ யாரை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது, என்னது யாரை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே டக்குன்னு அந்த ஃபோன் வந்து கட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து அலாரம் வர ஆரம்பிக்குது. அங்கே இருந்த எல்லா மக்களுடைய ஃபோன்லேயுமே ஒரு அலாரம் பஸ்ஸர் சவுண்டு கேட்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து ஆல்ரெடி காட்சிலா அட்டாக்லாம் நடந்திருக்கும்ல. இதனால ஒரு அலர்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. காட்சிலா அட்டாக்லாம் இந்த மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இந்த அலர்ட் வந்து அடிக்கும். ஸோ உடனே வந்து இவங்க சேஃபான ஒரு பிளேஸுக்கு போயிடுவாங்க. அப்படிதான் இவனோட பிரதர் அவன் வந்து இவங்கள கூட்டிட்டு போறான். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க தான் எல்லா மக்களுமே அங்க தங்கியிருக்காங்க. ஸோ அந்த லேடியும் அங்க வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இவங்க டீச்சரா ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது காட்ஸ்லாம் வந்து அந்த சான் பிரான்சிஸ்கோல அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போது அங்கே ஸ்கூல் பசங்களெலாம் காப்பாற்றணும்னு சொல்லி பின்னாடி இருக்கிற டோரை உடச்சி இவங்க வெளியே வந்துடுவாங்க. ஒரு சில பசங்களை மட்டும்தான் காப்பாற்றிருப்பாங்க. பட் உள்ள எக்கச்சக்கமான பசங்க இருக்கும்போது அந்த பாலம் உடஞ்சி அப்படியே கீழே விழும் பாருங்க. ஸோ இவங்களால தாங்கிக்கவே முடியாது, அலறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பெரிய காட்சிலாவே இருக்குது. அதை அங்கிட்டு இங்கிட்டு சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துலேருந்து நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அலறிட்டு அங்கேருந்து போக பார்க்க, அப்போது அந்த லேடி வந்து இவங்களை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இப்போது ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் அந்த பிளாஸ்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு ஸ்பீசிஸோடைய எக்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்க நம்ம கீழே போய் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதுக்கு இந்த லேடி நான் கீழே போகிறேன், நான் தான் லைட்டாக இருக்கேன், அதனால நீங்கள் ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு என்ன தூக்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவருடைய ஃப்ரெண்டு வந்து விட மாட்டேங்கிறாரு. நீ போகக்கூடாது, இது ரிஸ்க்கு, இந்த ரிசர்ச்சோட நம்ம உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்தது இதுக்காக தான், சும்மாவை போக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் நான் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோப்பை போட்டு இவங்க இறங்க போகிறாங்க. அப்போது இவருடைய ஃப்ரெண்டும் நானும் வரேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இந்த பக்கம் அந்த அலர்ட் அடித்து கீழே பேஸ்மெண்ட்லலாம் எல்லாம் உட்காந்துருந்தாங்க இல்லையா. இப்போது ஒரு மெசேஜ் வருது கவர்மெண்ட் கிட்டேருந்து, இந்த மாதிரி அலர்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் பீப்புள்ஸ் எல்லாமே மேலே வரலாம் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் எல்லாருமே ஆக்சுவலாக கேஷுவல் லைஃபுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்னென்னா இந்த அலர்ட் சிஸ்டம் வந்து எமர்ஜென்சிக்காக தான் வரும். அதாவது காட்சிலாக வர்ற மாதிரி இங்கே தெரிஞ்ச அறிகுறிகள் தெரிஞ்சால் கூட அலர்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் எக்ஸாக்டாக காட்சிலாக வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால இப்போ கிளியர் அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மேலே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் மேலே வந்துட்டு இந்த மாதிரி அந்த லேடி வந்து நம்ம டீ குடிச்சிட்டே பேசலாமே, வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா இவங்க அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி நினச்சே இருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா வந்து பாதி நேரம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். உங்களோட பிரதர் அவன் இருக்கான்ல கென்டாரோ. ஸோ கென்டாரோ சொல்கிறான், நீங்கள் அப்பாவை ரொம்பவே கெட்டவராக நினைக்கிறீங்க, பட் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, எங்கள் கூட அவர் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார், அவர் ரிசர்ச்லேயே தான் ஃபோக்கஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்பா ஒரு நல்லவர் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு வேலை பார்த்துட்ருப்பார் ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஒர்க் எல்லாமே இருக்குது. அங்கே ஒரு போர்டில் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் இருக்குது. அதை பின்னாடி திருப்பி பார்த்தா அங்கே ஒரு லாக்கர் இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கு கென்டாரோ இதை நீங்கள் திறக்கக்கூடாது, அது அவருடைய ப்ரைவசியாக இருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி கேட்க, இல்லை இதை திறந்தால் தான் உண்மைலாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வந்து உன்னோட பர்த்டே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பையன் வந்து ஜூலை 7 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது 0707 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இப்போது அவங்க அம்மா, அதான் அந்த கென்டாரோட அம்மாவுடைய
டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு பார்க்குறாங்க. அதுவும் ராங்குன்னு வருது. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் போகிறாங்க. இப்போ கென்டாரோ சொல்கிறான், நீ இப்படி தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னா மொத்தமாக லாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாஸ்வேர்டை போட்டோடனே அது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. கென்டாரோ ஆச்சரியமாக சொல்கிறான், நீ எப்படி இதை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி 4 பேருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து பாஸ்வேர்ட் போட்டேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேகு. இந்த பேகு தான் ஃபஸ்ட்டு சீனில் அந்த ரிசர்ச்சர் போட்டிருப்பார் இல்லையா, அவருடைய ரிசர்ச், அந்த பேகு தான் இது. அவர் வேறு யாரும் கிடையாது, இவங்களுடைய தாத்தா தான் அவர். அவருடைய பேர் ரேண்டா. ஸோ இவங்க அப்பாவுடைய அப்பா தான் அவர் மான்ஸ்டர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த பேக்கில் ஒரு சிம்பிள் இருக்குங்க. அந்த சிம்பிளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சில பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த காய்ச்சல் அட்டாக் நடந்திருக்கும்ல, அப்போது அங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லார் யூனிஃபார்ம்லேயுமே அந்த சிம்பிள் தான் போட்டிருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க இதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மொனார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கான அவங்களுக்கான ஒரு சிம்பிள் தான் இது. அந்த பேக்கை திறந்து பார்த்தா சில டேப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஓல்டு 70ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட டேப்ஸு. அதை வந்து இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய அவைலபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த டேப்ஸை நீ ப்ளே பண்ணி காமிச்ச அப்படின்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்கள் லைஃப்லேருந்து நான் டோட்டலாக போயிடுறேன். ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவனும் கென்டாரோவும் ஓகே எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் மார்க்கெட்டுக்குள்ளே. அங்கே பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் கூட ஒரு லவ்வராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா போல். பட் இவன் வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியே வச்சிருப்பான். பட் இப்போ போய் நிற்கும்போது மே சொல்கிறாங்க, நீ என்ன ஒரு டெக்னிக்கல் காயா மட்டும்தான் பார்க்குற. ஸோ இப்போ நம்ம கென்டாரோ போய் இந்த மாதிரி டேப்ஸ் இருக்குது, இது ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உனக்கு தான் தெரியும். ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நீ இந்த மாதிரி தேவைன்னா மட்டும்தான் ஒரு டெக்னிக்கல் காயான்னு நீ பார்க்குற, பட் ஒரு ஃப்ரெண்டாக நீ என் கூட பழக மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு இது தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போது நம்ம கென்டாரோ மே கிட்ட போய் பேசி பார்க்குறான். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய சீக்ரெட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் இருக்குது, இதை நீ எடுத்து கொடுத்தனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம மேவும் சரி ஓகே நமக்கு பிடிச்ச ஒருத்தன் அப்படி கேட்குறான்னா நம்ம பண்ணாமலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே அந்த அப்பாவுடைய லேப் இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டு இவன் வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த டேப்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணால் மொனார்க்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும்ல, அங்கே இருக்கிற அந்த டீமுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகுது, ஒரு அலர்ட் போகுது, டேட்டா அலர்ட். ஸோ அங்கே இருக்கவங்க அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு இன்சார்ஜ் ஹெட் மாதிரி இருக்குது, அவர்கிட்ட போயிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்திருக்கு, இது யாரோ இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவருக்கு ஆச்சரியமாயிடுது, இத்தனை வருஷம் கழிச்சு யார் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இது வந்து டோக்கியோலேருந்து தான் வந்தது அப்படின்ற தகவலும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹீரோயினுக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியலை, இந்த டேப்பில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புரியலை. பட் இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. வந்து கென்டாரோ கேட்குறான், நம்ம அப்பா வந்து உன் கூட தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கதையை. இந்த காய்ச்சலாம் அட்டாக்லாம் நடந்த பிறகு இங்கே கேம்ப்லாம் போட்டு மக்களை வந்து தங்க வச்சிட்ருப்பாங்க. அப்போது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினோட அப்பா தான் வந்து காலில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கும் வராரு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, ரொம்ப நாள் கழித்து நம்ம அப்பா நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா வந்து உங்களை நினச்சே வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை என்னால் வர முடியாது, என்ன மன்னிச்சிரு, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, ரிசர்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் இன்னும் உங்கள் அம்மாவை லவ் பண்ணுறேன், அந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு சரி காண்டாகுது. ஆல்ரெடி நீ வேலைன்னு தான் இருக்க, பட் மறுபடியும் போகிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, அவரும் அந்த இடத்துலேருந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் போன அந்த ஃப்ளைட் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்ற தகவல் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் அப்பாவை நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகத்தோடு அவன் தம்பிக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு வரைபடம் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறாங்க. இது எதை சொல்ல வருது அப்படின்ற மாதிரி அப்போ இன்னொரு இமேஜ் தெரியுது. அதை வந்து ஹீரோயின் ஃபோக்கஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, மேவும் ஃபோக்கஸ் பண்ணுறா. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடியை சுற்றி ஒரு பெரிய கால் தடம் ஒன்று தெரியுதுங்க. அந்த இமேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து மான்ஸ்டர்ஸோட இமேஜஸ்லாம் இருக்கும். அப்படி தான் இந்த கால் தடையும் ஒரு மான்ஸ்டரோட கால் தடையும். பட் அந்த கால் தடயத்துக்கு நடுவில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய பாட்டி, நான் 5 வயசு இருக்கும்போதே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கென்டாரோவும் சொல்கிறான், ஆமாம் இது நம்மளோட பாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்கள். இது வேறு யாருமே கிடையாது, இவங்க அதான் நம்ம ஹீரோயினோட பாட்டி தான். ஸோ 1950 நடந்த விஷயத்தை தான் இந்த டைம்லைனில் நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க பாட்டி இந்த ரிசர்ச்சுக்காக தான் போயிருக்காங்க. அதான் இந்த லேடி, இவங்களும் அந்த அவரோட ஃப்ரெண்டும் இறங்கியிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸில் வந்து சாம்பிளை இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது உள்ளே வந்து அந்த மான்ஸ்டரோடைய உருவம் இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த இடம் வந்து இவங்க கால் வைக்க வைக்க உடைய ஆரம்பிக்குது. மேலே இருந்தவர்
சீக்கிரம் வாங்க நம்ம மேலே ஏறணும், இல்லாட்டி நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த முட்டைலாம் உடைய ஆரம்பிக்குது. அந்த முட்டையிலேருந்து மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வருது. உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த ரோப்பை போய் பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவரும் மேலே இருந்து எவ்வளோ தாங்க இழுப்பார். ஸோ அவரும் ஃபுல் ட்ரை பண்ணி அவரும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடியோட காலை ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிருது. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, கன்னை வச்சு அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண பார்க்குறாரு. பட் அந்த மான்ஸ்டர் நகர்ற மாதிரியே இல்லை. கீழேருந்து எச்சக்கமான அந்த ஸ்பீசிஸ் வந்து அவங்களுடைய காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. இவர் வந்து ரோப்பை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கை விட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இருக்கவரும் ஸோ என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களால கையை எட்டி பிடிக்க போகும்போது கரெக்டாக அந்த ரோப்பை அவர் விட்டுறாரு. ஸோ அவங்களும் அந்த மான்ஸ்டரோடு சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. 1952 என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. லீட்ஸா அப்படின்றவரை காட்டுறாங்க. இவர் வேறு யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவர் கூட இவரோட கேம்பில் இருந்த இவருடைய ஃப்ரெண்டையே இவர் அடித்ததுனால இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் இவரை ஒரு ஜாப்பனீஸ் ஆராய்ச்சியாளர் கூட பாடி கார்டாக போகிறதுக்காக அனுப்ப போகிறாங்க. அதுவும் பிலிப்பைன்ஸ்க்கு. ஸோ எதுக்காக இப்படி அனுப்புகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்னொருத்தர் பாடி கார்டாக போயிருப்பார். அவர் அங்கே போய் இறந்தும் போயிட்டார். ஸோ இப்போது அது ரொம்பவே ஆபத்தான ஒரு பயணம் அப்படின்றதுனால போகிறாரு. ஸோ உன்னை அடுத்த வாட்டி நான் சந்தித்தேன் அப்படின்னா வேறு எதாவது ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்போது இவர் பிலிப்பைன்ஸ்லேயும் போய் இறங்குறாரு. அங்கே போய் பார்த்தா யார் அந்த ஆராய்ச்சியாளர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க தான் கேக்கோ. ஸோ இவங்க நம்ம ஹீரோயினோட பாட்டி. இவங்கள பார்த்து நம்ம லீட்ஸா இங்கே தான் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாரு. அப்புறமே தான் உறுதியான பிறகு அவங்க கூடயே இவரும் போகிறாரு. ஸோ இவர் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி லீட்ஸா சொல்கிறாரு. அதுக்கு கேக்கோ போகிற இடத்துல அணு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும், அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், ஸோ அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா 2015 நம்ம தம்பி ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, அவர் வந்து எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அப்பாவோட ஆஃபீஸுக்கும் போகிறான். அப்படி போய் பார்க்கும்போது அவங்க அப்பாவோட அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது கோவத்தில் எல்லாத்தையும் வீசி எறிகிறான். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது அப்படின்றது இவனுக்கும் தெரியாதுல்ல. ஸோ அதனால அந்த கோவத்தில் இப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட் எடுக்கிறான். அதில் மொனார்க் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபைல்ஸை திறந்து பார்த்தா லீட்ஸாக இருக்கார் இல்லையா, அவர் இப்போது எங்கே இருக்கார், அதாவது 2015 எங்கே தங்கியிருக்காரு அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ 1952 இப்போ கேக்கோ மட்டும் ஒரு இடத்துல தனியாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வர சத்தம் கேட்குது. ஸோ இவங்களும் பயத்தோட பார்க்க அங்கேருந்து இன்னொரு ஆள் வீடியோ கேமராவோட வராரு. இவர் தான் ரேண்டா. ஸோ இவரை பற்றி நமக்கும் தெரியும், போன எபிசோடில் இவரும் வந்திருப்பார். இப்போ தான் இவங்களாம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம பார்க்கும்போது இவங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே பார்த்துருப்போம். பட் இது வந்து அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ ரேண்டாவுக்கு பின்னாடி லீட்ஸா வந்து கன்னை வச்சுட்டு நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது ரேண்டா சொல்கிறான் நானும் ஆராய்ச்சி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கிட்ட இருக்க கேஜெட்ஸ்லாம் காமிக்கிறான். அதுக்கு கேக்கோவும் அதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் அதுக்காக தான் வந்திருக்கோம் ஆச்சரியத்தோட நம்ம கேக்கோ பார்க்குறாங்க. இப்போது 2015 ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்காக்கே நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நீ அப்படி என்னத்தை தான் பார்த்த, எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வர அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு அவங்க எந்த பதிலும் சரியாக சொல்லாமல் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோவமாக இருக்காங்க. கேட்டுக்கிட்ட இன்னொரு ஆள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியாமல் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்காம போக அவரும் இவங்க கூடயே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு உங்களுக்கு கிடைச்ச ஃபைல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் மொனார்க்கை சேர்ந்தவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வேறு யாரும் இல்லை, அந்த மொனார்க் டீமை சேர்ந்தவர் தான் இவர். இவருடைய பேர் டின்னு. ஸோ இவங்க கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க வந்து நான் ஒரு கால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த பிறகு அம்மாவுக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த ஃபோனை அவர் மூஞ்சிலே வீசிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த டீமை சேர்ந்து இன்னொரு லேடி இவங்களை பிடிச்சி காருக்குள்ளே அடைச்சிடுறாங்க. இப்போது காரில் கிட்னாப் பண்ணிட்டு அந்த டீமும் இந்த லேடியும் இந்த நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஒரு பேக்கால் கட்டி போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த காட்சியில் அட்டாக் பண்ண விசுவல்ஸ்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே இவங்க 2 பேரையும் தட்டி விட, ஸோ முன்னாடி இருந்த அந்த லேடியை இவங்க தட்டி விட அவங்களால ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த காரு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து விழுந்துடுது. ஸோ அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. அங்கேருந்து வந்த ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரக்கு அடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சிலது கிடச்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் தம்பி மேக்கிட்ட போய் காமிக்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸையும் நீ டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குமே ஒரு நாள் பண்ணால் நீ இன்னொரு நாளும் வந்துகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு நீ போயிட்டு வா அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ ஆல்ரெடி டீகோட் பண்ண ஃபைல்ஸையாவது என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன். அதுக்கு இவங்க நாளைக்கு வா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உள்ளே போயிட்டு
மேவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபைல்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போன இவன் ரொம்பவே கோவத்தோடயே உட்காந்துருக்கான். அப்போ அவங்க அம்மா, "என்ன அப்பா மேலே அவ்வளோ கோவமா?" அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்போது இவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ எடுத்து கிழிச்சு போட, "நீயும் கிழிச்சு போடு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவனும் கிழிச்சு போட்டு, ஸோ இவங்க அம்மா பண்ண இந்த வேடிக்கையான விஷயத்தை நினச்சி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது 1952ல் இவங்க 3 பேரும் மீட் பண்ணாங்க இல்லையா முதல் முறையாக. ஸோ இவங்க இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரேண்டா சொல்கிறாரு, "நான் வந்து ஒரு டிராகனை மீட் பண்ணேன். அந்த டிராகனை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஆராய்ச்சிக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அந்த 3 நம்பிக்கைகள் வச்சு ஒரு மேப்பையே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கெய்கோ சொல்கிறாங்க, "நானும் இங்கே அணு கதிர்வீச்சை நோக்கி தான் வந்திருக்கேன். அதை வச்சு நான் சயின்ஸ் படி ஒரு கரெக்டான மேப்பை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த 2 மேப்பையும் அவங்க வச்சு பார்க்கும்போது 2மே மேட்ச் ஆகுது. 2 பேருக்குமே ஆச்சரியமாகுது. இப்போது இந்த டிராகன் விஷயத்தெல்லாம் கேட்டு லீச்சா கடுப்பாகி, "வா இங்கேருந்து கிளம்பலாம்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கெய்கோ, "நீ ஒன்றும் எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. நீ பாதுகாப்புக்காக தான் வந்திருக்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, "நம்ம இவரையும் கூட்டு போய் தான் ஆகணும். இவரையும் நம்ம ஆராய்ச்சிக்கு வச்சுக்கணும் கூட" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீச்சா, "நான்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ நான் என் ஜீப் எடுத்துகிட்டு போகிறேன். வேறு யாரையும் அனுப்பி விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் மட்டும் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ வெளியே வந்து பார்த்தா, ஒரு கைவிடப்பட்ட மிலிட்ரி ஷிப் ஒன்று இருக்குது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட தம்பியும் அவங்க அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது அங்கே டிம்மு வந்துடுறோம். ஸோ வந்துட்டு, "இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த ஃபைலை கொடுத்துருங்க. அந்த மொனார்க் சம்மந்தப்பட்ட ஃபைல் எங்களுக்கு தேவைப்படுது" அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க, "இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடும்" அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் லீசாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம தம்பிக்கிட்ட கொடுத்து, "இந்த மாதிரி அவரை போய் சந்திச்சிரு" அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்லி, "போய் அவங்க கேட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு டிம்மும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக, ஸோ அவரை குழப்பிட்டு இருக்காங்க. அப்போது இவன் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இவங்களுக்கும் எப்படியோ தெரிஞ்சு போயிடுது, இவன் எப்படியும் நம்ம கேட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, அந்த பையன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிருக்கான். இப்போது இங்கே 1952ல் என்ன நடக்குதுன்னா, இந்த ஷிப் இருக்குல்ல, இந்த ஷிப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க 2 பேரும். அப்போது ரேண்டா சொல்லிகிட்டே வராரு, "இந்த மாதிரி கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது சில பேர் பார்த்து பல பேர் வந்து அதை நம்பாமல் சொல்லப்பட்ட கதைகளாக தான் இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது சில சதைகள் எல்லாம் பார்க்குறாரு. அப்போது அடுத்த செகண்ட் வந்து ஒரு மெழுகுக்குள்ளே மனித உடம்புகள்லாம் உறைஞ்சி போன நிலையில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது இன்னொரு இடத்துல நம்ம ரேண்டா என்ன பண்ணுறாரு, ஒரு பெட்டியிலேருந்து தொப்பி எடுத்து பார்த்துட்ருக்காரு. வந்து பக்கத்தில் வந்து பார்க்க, அதில் ரேண்டாவோட பேர் போட்டிருக்கு. "அப்போ நீங்கள் இந்த ஷிப்பில் பயணிச்சிருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "ஆமாம், 1943ல் இந்த ஷிப்பு வந்து இந்த கடல் பகுதிக்கு பக்கத்தில் தான் இருந்தது. எங்கள் ஷிப்பை கீழேருந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்குதுன்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மிருகம் தான் எங்களை வந்து தாக்குச்சு. இனம் புரியாத ஜந்துக்கள் தான் வந்து அந்த கடல் பகுதியில் தாக்குச்சு. 3 நிமிஷத்துல எங்கள் ஷிப் வந்து கடல் கரையில் மூழ்கிடுச்சு. அதில் எல்லாருமே செத்துட்டாங்க. நான் மட்டும் தான் தப்பிச்சேன். பட் அந்த கப்பல் எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னமும் தெரியல" ஆச்சரியமா இவர் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துலேருந்து கிளம்பி போன லீச்சா ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது, அங்கே அணு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சு ஒரு மிஷின் வந்து புள்ளியை வந்து நகர்த்தி காட்டுது. மேலே வானத்தை பார்க்குறாரு. அங்கே ஏதோ அமானுஷமான ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு, எப்படியாவது நம்ம கெய்கோவுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பை திருப்பிட்டு மறுபடியும் கிளம்புறாரு கெய்கோவை பார்க்க. ஸோ 2015ல் இப்போது என்ன நடக்குதுன்னா, மேவும் கேட்டும் சந்திச்சுக்கிறாங்க. இங்கே போலீஸ் உதவாதனால பண்ணியிருப்பாங்க. மேவோட வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஸோ இப்போ மேவும் நூடுல்ஸ் ஷாப்பில் இருக்கிறதா வந்து மேவும் நூடுல்ஸ் ஷாப்பில் இருக்கிறதா நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அங்கே அவனும் வந்துடுறான். இப்போது 3 பேர் என்ன பேசுகிறாங்க, "இந்த நாட்டை விட்டு எப்படியாவது நம்ம போய் ஆகணும்" அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தம்பி சொல்கிறாரு, "இல்லை, நம்ம லீச்சாவை போய் சந்திக்கணும். அவரை வந்து நம்ம சந்திச்சா தான் இதுக்கான ஒரு பதிலெலாம் கிடைக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ 1952ல் அந்த ஷிப்புக்குள்ளே இவங்க அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு, இங்கே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒன்று ஒழுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க எப்படியாவது சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ மர்மமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் ஆகுது. இப்போது லீச்சா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு இவங்க போகிறாங்க. லீச்சா ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போன இவங்க, "நாங்கள் தான் ஹிரோஷியோட பையன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் நம்ம கேட்ட பார்த்துட்டு, "நீ ஹிரோஷியோட பொண்ணாக தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் பாட்டி மாதிரியே இருக்க நீ" அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கு நடுவிலுமே, "ஆமாம், நான் இவங்க ஃபேமிலிக்கு நடுவில் வேற மாட்டிக்கிட்டேன். சரி, இப்போது இதுக்கான பதில்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கேருந்து இன்னொரு சிசிடிவி கேமரா பார்த்த இவர், "இங்கே
இங்கே பேச வேணாம், வெளியே போய் பேசலாம் சொல்லி இவரை கூப்பிட்டு வராங்க. இப்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் 24 ஹவர்ஸும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மொனார்க் இன்னும் என்ன கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு காலுக்கு அடியிலையும் ஒரு மிஷின் இருக்குது, அதையும் அவர் காமிக்கிறாரு. அது வழியாகவும் அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ இதை கேட்ட இவங்க ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப, அதுக்கு இவர் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 60 செகண்டில் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளில் இருந்த அந்த மிஷினை வெட்டி தூக்கி எறிகிறார். இவங்களும் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. கப்பல் 1952ல் இவங்க அந்த கப்பல்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு விசித்திரமான ஜந்து ஒன்று வருது. அது ஒரு மான்ஸ்டர். ஸோ அதை பார்க்குறதுக்கு வௌவால் மாதிரியும் ட்ராகன் மாதிரியும் இருக்குது. அது வந்து இவங்கள உள்ளே இருந்தே அட்டாக் பண்ணுது. அப்போது ரேண்டா மேலே ஒரு கம்பி விழுந்துருது. ஸோ அதுலேருந்து அவரால் எந்திரிக்க முடியல. அப்போது கரெக்டான டைத்துக்கு ஒரு ஃபயர் ஃப்ளேம் எடுத்துகிட்டு நம்ம லீச்சா உள்ளே வராரு. வந்து ரேண்டாவையும் காப்பாற்றிட்டு இவங்க 3 பேரும் அந்த கப்பல்லேருந்து வெளியே வரும்போது அந்த கப்பலையே உடச்சிக்கிட்டு உள்ளே இருந்த அந்த மான்ஸ்டர் வரும் பாருங்கள். அப்படியே அள்ளு விட்டுரும். 3 பேரும் பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. அப்போது ஒரு சின்ன பள்ளம் இருக்குது. ஒரு சின்ன குழியை பார்த்தோன்னே அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது அந்த டிராகன் அங்கேருந்து மறுபடியும் போய் கப்பல் மேலேயே நிற்கிது. அதை பார்த்த இவங்க ஒரு வழியாக நம்ம டிராகனை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஆராய்ச்சி பண்ண வந்ததை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போது அந்த கப்பல் மேலே மான்ஸ்டர் வந்து கத்தும் பாருங்கள். இப்போ இவங்களும் லீச்சா கூட வரதா சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம லீச்சா என்ன பண்ணுறது, ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. எதுக்காகனா இந்த இடத்த சுற்றி செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. மொனார்க் ஆளுங்க வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம லீச்சாவை கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. எதுக்காகனா இவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு நம்ம எப்படியாவது இந்த காரில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ மே கேட்குறா, நீங்கள் ஏன் இவங்க அப்பாவை தேடுறதுல ரொம்பவே பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம லீச்சா அவர் மட்டும்தான் எனக்குன்னு இருக்க ஒரே ஆள், கேக்கோவும் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்காக தான் அவனை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அந்த காருக்குள்ளேயும் போய் ஏறிடுறாங்க. ஏறிட்டு கீயை வந்து கேட்குறாரு. அப்போது கீ போட முடியல. அப்போ தான் பக்கத்தில் இருக்க மே சொல்கிறா, நீங்கள் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போல்லாம் பட்டனில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அந்த கார் ஆன் ஆகிடுது. செக்யூரிட்டிஸ் பின்னாடி எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க. இவங்களும் எப்படியோ ஸ்பீடாக அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்டு பக்கத்தில் அடைச்சி வச்சிடுறாங்க. சரி நம்ம லீச்சா இப்போ என்ன பண்ணுறாரு, பின்னாடி ரிவர்ஸில் போயிட்டு பின்னாடி வழியாக உடச்சிட்டு ஸோ மெயின் ரோட்டுக்கும் போயிடுறாரு. இப்போ அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1952ல் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இப்போது இந்த 3 பேரும் இருக்காங்கல்ல, கெய்கோ, ரேண்டா, லீசா, இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மொனார்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு தான் அது. அந்த மொனார்க் எதுக்காகனா இந்த மான்ஸ்டர்ஸ் பற்றின ரிசர்ச்சுக்காக தான் அந்த மொனார்க் அமைப்பை இவங்க வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம லீச்சா என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்ருப்பாரு, ஆஃபீஸர்ஸ்லாம். எதுக்காகனா நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும், அதனால் இவங்களே துணை கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம கெய்கோவுக்கு ஒரே கோவம் ஆயிடுது. அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம மட்டுமே இதை பண்ணலாம், எதுக்காக இவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு லீச்சா வந்து நம்ம கிட்ட மட்டும் என்ன ஃபண்ட் இருக்குது, அவங்களும் வந்தாங்கன்னா நம்ம அவங்களோட ஹெல்ப் மூலிமா இன்னும் பெருசாக ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீச்சா சொல்கிறாரு. ஸோ லீச்சா அங்கே வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு சல்யூட் அடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய காட்சிலாவோட கால் தரையுமே இருக்குது. அதை பார்த்து இவங்க இந்த மாதிரி டைட்டன்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைட்டான்ஸ் அப்படின்ற இந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, ரேடியோ ஆக்டிவ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க வந்து ஒரு ஐலாண்டில் இந்த மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம அங்கே போய் நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க 3 பேருக்குமே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளும் இப்போது நம்ம நினச்ச மாதிரி மொனார்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஹாப்பியானாங்க. இப்போது உடனே 2015ல் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் காரில் இருக்காங்க. பட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் இப்போ போக வேண்டிய இடம் அலாஸ்கா தான். அலாஸ்காவில் தான் இவங்க அப்பா கடைசியாக இருந்திருக்காரு அப்படின்றது லீச்சாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் அலாஸ்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இப்போது இவங்க போயிட்டுருக்குது கொரியாவுக்கு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயினை நீங்கள் ஏன் இப்போ கொரியாவுக்கு போகிறீங்க, நம்ம அலாஸ்காவுக்கு தானே போகணும், நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சாவை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு லீச்சா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆள் கொரியாவில் இருக்கான், அவனை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா அவனே நம்மளை அலாஸ்காவுக்கு கூப்பிட்டு போவான், ஸோ அவனோட கைடு நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி லீச்சா சொன்னோன்னே சரி ஓகே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி வந்து பார்த்தா அவங்க வந்த கார் மட்டும் இல்லை, அவங்க கூட நிறைய எக்கச்சக்க கார் இருக்குது. அது எல்லாமே ஷிப்பில் இருக்குது. அந்த ஷிப்பு இப்போது கொரியாவுக்கு போயிட்டுருக்கு. இப்போது 1952ல் அந்த ஐலாண்டுக்கும் இவங்க போயிடுறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஆயுதத்தை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. எதுக்காகனா மான்ஸ்டர் வந்தோடனே அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம இதெல்லாம் தப்பாக பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு மான்ஸ்டரை நம்ம எதுக்கு அழிக்கணும், அது நம்மளை ஏதோ தொந்தரவு பண்ணால் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, மான்ஸ்டர் ஊருக்குள்ளே வந்ததுன்னா மக்களோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்காரு.
அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ 2015 போட்டில் மே வந்து தனியாக நின்றுட்டுருக்கா. அப்போ கென்டாரோ போய் கேட்குறான் அவகிட்ட, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டால் சரியாக போயிடுமா, ஒன்னால தான் ஒன்னாலையும் உன் அக்காவுனாலையும் தான் இப்போ நான் இந்த நிலமையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். மொனார்க் ஆளுங்க நம்ம தேடிட்டு இருக்காங்க. உங்களை மட்டும் இல்லாமல் என்னையும் தான் இப்போ பிடிப்பாங்க. என் லைஃப்பும் ரொம்பவே ரிஸ்க் ஆகிடுச்சு உங்க கூட சேர்ந்ததுலேருந்து அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கா. நம்ம கென்டாரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒரு வழியாக இவங்க கொரியாவுக்கும் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அங்கே இவங்க அந்த பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு தானே உள்ளே போகணும். சரி, அப்படி போகும்போது பாஸ்போர்ட்டு இவங்ககிட்ட கிடையாது. அப்போது இவர் சொல்கிறார் லீட்ஸாக போயிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட, பாஸ்போர்ட் நாங்கள் வச்சுருந்தோம், பட் அது பேக்கில் இருந்து கடலில் விழுந்துருச்சு, அதனால தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்க அந்த சில போலீஸ்லாம் வந்து இவங்களை பிடிச்சிட்டு வெளியே பின்னாடி வர நம்ம இவங்களாம் போச்சு, அவ்வளோதான் உங்களை நம்பி வந்தேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவன் கேலி பண்ணேன். அப்போ தான் தெரியுது அந்த போலீஸில் ஒருத்தர் வந்து நம்ம லீச்சாவோட ஆள், அந்த லீச்சா சொல்லியிருப்பான்ல அந்த ஆள் தான். ஸோ இன்னொரு போலீஸை அந்த ஜீப்புக்குள்ளே தள்ளி விட்டு இவன் வந்து சொல்கிறான், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். அவங்க கூட ஜீப்பில் போயிட்டு அவர் சொன்னார்ல அந்த ஆளோடைய வீட்டுக்கு போகிறாங்கட்டி அந்த சீன் கட் ஆகுது. இப்போது வந்து அந்த மொனார்க் ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த டிம்மு கூட இன்னொரு லேடியும் இருப்பாங்க. அவங்க 2 பேர் கூட இன்னொரு லேடி ஆஃபீஸரையும் வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கூட சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட நோக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர்ஸை தேடி வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும், டிம்முக்கும் அந்த லேடிக்கும், இவங்ககிட்ட அந்த மொனார்க்கோட ரகசிய டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட நம்ம எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு லேடி ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது உங்கள் ஆப்ரேஷன் கிடையாது, நம்மளுடைய ஆப்ரேஷன், நம்ம 3 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க பிடிக்கிறதுக்காக எப்படி பேசிகிட்டு இருக்க 1952ல் மறுபடியும் காட்டுறாங்க. அந்த ஐலாண்டில் இவங்களாம் ரெடியாக இருக்கும்போது இன்னும் அந்த மாதிரி எந்த மான்ஸ்டரும் வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் திடீர்னு ஏதோ சவுண்ட் வேவ்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பைனாக்குலரில் நம்ம ரேண்டா பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ நகர்றதே தெரியுது. ஸோ காய்ச்சலாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. அப்படியே அந்த கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாரு ரேண்டா. அந்த காய்ச்சலாம் அப்படியே கீழேருந்து எந்திரிச்சு பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயிரினம் தான் காய்ச்சலா. கடல்லேருந்து எந்திரிக்கும் பாருங்கள், அதோடைய வாலே ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோடைய உருவம் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தோன்னே எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாம்பை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ கேக்கும் அந்த பாம்பை வெடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க வந்து எப்படியா தடுத்துடணும்னு பார்க்குறாங்க. பட் நம்ம லீஸா வந்து வச்சு தடுத்துடுறாரு. நீ இது பண்ணக்கூடாது, அவங்க நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்ம கேக்குவால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பாம்பையும் அவங்க ஆன் பண்ணி விட்டுறாங்க. காய்ச்சலாகவும் பக்கத்தில் போனோடனே அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகி இடத்துல சதறிடுது. ஸோ இப்போது நம்ம கேக்கோ அழ ஆரம்பிக்கிறாங்க, இவங்களால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அது ஒரு மான்ஸ்டராக இருந்தாலும் இவங்களால அந்த உயிரினம் இறந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம லீச்சாவும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ 2015 லீச்சாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட ஜெட் எடுத்துகிட்டு இவங்க 4 பேரும் இப்போது அலாஸ்காவுக்கு பறந்துட்டு இருக்காங்க. அப்போது வந்து நம்ம கேட்டு இருக்கால, அவன் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவை பற்றி கோமா பேசிகிட்டு இருக்க. அதுக்கு லீச்சா சொல்கிறாரு, அவர் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டார், ஆனால் சீக்ரெட் மட்டும் இருக்கும், சீக்ரெட்டுக்கும் பொய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மேக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. அவள் லேப்டாப்பில் அவள் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அலாஸ்கான்னு சொல்லி கீவேர்டு போட்டிருக்கா. அதுக்கு சில மான்ஸ்டர்ஸோட சைட்டிங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச், அதான் நெட்டில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்களும் பார்த்துருக்கான். இது சில எட்டி அப்படின்னு ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை சில பேர் பார்த்ததா அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆர்டிக்கலில் ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து நம்ம லீச்சாக பார்த்துட்டு, இது கண்டிப்பாக உங்களோட அப்பாவோடைய கையெழுத்து. அவர் ஏரோப்ளைனில் போயிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா இந்த இடத்துல தான் டிசப்பியர் ஆயிருக்காரு, அவருடைய பிளெயின் இங்கே தான் கிராஷ் ஆகிருக்கணும், ஸோ அதனால இப்போது அங்கே கூட அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சாக சொல்கிறாரு. இந்த லொக்கேஷனுக்கு இப்போ அந்த ஜெட்டில் போயிட்டு இருக்காங்க. 1952ல் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லீச்சா சொல்கிறாரு, ஆஃபீஸர்ஸ் நம்மளுக்கு பிளாங்க் செக்கை கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சா போதும், இவங்க அதை ஒவ்வொன்றா அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கேட்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அழிக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீச்சா இல்லை சில பசிபிக் ஓஷனில் வந்தது, அதை நம்ம வந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டோம். பட் அதே இது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ வாஷிங்டனுக்குள்ளேயோ இந்த காட்சியில் வர ஆரம்பிச்சதுன்னா மக்களோட உயிர் தான் ஆபத்தில் இருக்கும். ஸோ அதனால அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம லீச்சா கேட்க, அதுக்கு இவங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகணுமா எல்லா டீட்டெயில்ஸும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து நான் எப்படி என்னோடய ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கு போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேட்கோ சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை, பட் பொய்க்கும் சீக்ரெட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு புரியுது, அங்கே ப்ரெசென்ட்டில் அவர் சொன்னார்ல, அது அவராக சொல்லலை, கேக்கோ சொன்னதை தான் போட்டிருக்காரு. எங்களை நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி இப்போது கேக்கோ கேட்குறாங்க. சரி, ஓகே, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது நம்ம பசங்க 2015ல் அந்த ஜெட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போது புயல் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போது அவங்க இருக்கிற இடம் அலாஸ்காவுக்கு மேலே தான். புயலில் இவரால் ஓட்ட முடியல, நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லீச்சா அந்த ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு.
அவர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாரு, ஒரு தண்ணி பாட்டிலை முன்னாடி வச்சுட்டு அது எந்த பக்கமாக அந்த காற்றடிக்க அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி வந்து நகரும், அந்த டேரக்ஷனை நோக்கி இவர் அந்த ஜெட்டை ஓட்டுறாரு. அப்படி ஓட்டி அந்த இடத்துல லேண்டும் பண்ணிடுறாரு சேஃபாக. லேண்ட் பண்ணிவிட்டு இதுதான் உங்கள் அப்பா கடைசியாக டிசப்பியர் ஆன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே உங்கள் அப்பாவை தேடுறதுக்காக போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி கிடைக்குது. அது உள்ள யாரோ ஒருத்தர் உறைஞ்சு போன நிலையில் இருக்கார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்டாரோ போய் பார்க்குறான். போய் பார்த்தா அது நம்ம அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ ஒரு டென்ட் போட்டு அது உள்ளே இவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம லீச்சாவோட ஃப்ரெண்டு இப்போ என்ன பண்ணுறாரு, வெளியே அவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் இங்கே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி வராரு. இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஜெட்டு இவர் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஜெட்டை எடுத்துகிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 4 பேரும் ஓடி போகிறாங்க ஜெட்டில் எப்படியாவது ஏறிடணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜெட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்கள், எட்டி அப்படின்ற ஒரு மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் பார்க்குறது ஒரு பெரிய புழு மாதிரி இருக்குங்க. அது வந்து எதை முழுங்கும் அப்படின்னு பார்த்தா அது வாயிலேருந்து காற்று ஊதி அந்த பிளெயினே அந்த செட்டியை உரைய வச்சிருது. உள்ளே இருந்தாலும் உறைஞ்சு போயிடுறான். இதை பார்த்த 4 பேரும் அரண்டு போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. மொனார்க்கை சேர்ந்த ஒரு லேடி அவங்க வந்து ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்தை கண்காணிக்கிறாங்க. அதை வந்து மொனார்க்குக்கு ரேடியோ மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த 4 பேரையுமே அந்த ஐஸ் மான்ஸ்டர் துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு குழி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கே போய் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஸோ வெளியே வந்த கென்டாரோ அவனோட பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். அதாவது இவன் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருப்பான். அது இவன் ஒரு டிசைன் பண்ணியிருப்பான். இவனோட மைண்டில் இருக்க தாட்ஸை ஒரு ஃபேஸ் மூலயமா ஸ்டாச்சு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பான். அதை வந்து அங்கே மியூசியத்தில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சியாக நடத்த போகிறாங்க. அதுக்காக தான் இவன் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது சேல் பண்ணுவாங்க மியூசியத்தில், ஏலம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறாங்க. இவன் வந்து அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து இவனோட போஸ்டரே வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போது நடுவில் ஒரு லேடி வந்தோடனே அதை ஃபோட்டோ எடுத்துடுறான். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மே. இப்போ தான் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. நம்ம மே இவங்ககிட்ட எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் போஸ்டரை ஃபோட்டோ எடுக்க தான் ட்ரை பண்ணேன், பட் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே டெலீட் பண்ணுறான். அந்த ஃபோட்டோ தான் இதோட நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா நம்ம ட்ரிங்க் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க இது உன்னோட கலை நிகழ்ச்சி தானே, நீ எப்படி இதை விட்டு வருவ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் இப்போயே போய் நின்னேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக போனதான் என்ன அவங்க பிஸியான ஒரு மேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னுடைய பேர் கென், உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க என் பேர் மே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அப்படியே கட் ஆகிட்டு இங்கே இவங்க அலாஸ்காவில் அந்த ஐஸ் மான்ஸ்டர் கிட்டேருந்து தப்பிச்ச இவங்க லீச்சா சொல்கிறாரு, வடகிழக்கு பக்கத்தில் தான் மக்கள் வாழ்கிற இடம் இருக்குது, நம்ம அதை நோக்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கென்டாரோ இல்லை இந்த பக்கமாக ஒரு பில்டிங் இருக்கிறத பார்த்தேன், அந்த பக்கம் தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் மேவை பார்த்து நீ எதுவும் பார்க்கலையா, நான் உன்கிட்ட காமிச்சினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குமே ஆல்ரெடி நான் இங்கே உறைஞ்சி போயிருக்கேன், என் காலே உறைஞ்சி போயிடுச்சு, இந்த நிலைமையில் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கவனிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே வந்து பாஸ்டில் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கென்டாரோ மேவை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கடைக்கே கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே உள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆமாம் இந்த டிசைனை பண்ணதே வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய கவனிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி எனக்கு உன்னுடைய ஆர்ட் உன்னுடைய டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் தான் என்னுடைய பெயிண்டிங் அப்படின்னு ஆர்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவங்க இதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் நீ சேல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, சில விஷயங்கள் மட்டும்தான் சேல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே இங்கே இவங்க அந்த மலைப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்காங்க. மலைக்கு மேலே ஏறின உடனே அங்கே ஒரு தூரத்தில் ப்ளூ கலரில் லைட் வெளிச்சம் வரதை வந்து இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்து கேட்டு நம்ம அதை நோக்கி தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வந்து கென்டாரோ அப்போ நீங்கள் என்னை நம்பவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அந்த பில்டிங்கை நோக்கி தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு டீச்சா நீ அதை நோக்கி போ, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அங்கே யாராவது கண்டுபிடிச்சா உன்னை வந்து காப்பாற்றுறோம், அதே மாதிரி எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீ எங்களை வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறாங்க. கென்டாரோ மட்டும் இங்கே பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிட்டுருக்கான். இப்போ மொனார்க்கில் அந்த லேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அவங்க வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரியான ஒரு விஷயம் இந்த அலாஸ்காக்கு நடுவில் உருவாகிருக்கு. இது வந்து கடைசியாக காட்சிலா வந்து அந்த இடத்துல உருவான விஷயம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அந்த மொனார்க்காலையும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.
இப்போ இங்க அலாஸ்கால கென்டாரோ வந்து தனியா போயிருப்பான்ல. அவன் வந்து பனி புயல்ல சிக்கி, அங்க வந்து அவனுக்கு மேவோட வாய்ஸும், கேட்டோட வாய்ஸும் கேட்குது. அது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். இவனுக்கு அந்த குளிர்ல அவனோட மைண்ட் வந்து ஒரு நிலையாவே இல்ல. அப்படியே இந்த பக்கம் இவங்க 3 பேரும் மே வந்து நடக்க முடியாம கேட்டும், ரீச்சாவும் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே சுத்தி சுத்தி அவங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டென்ட் போட்டாங்கல்ல, அந்த இடத்துலே தான் மறுபடியும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கேட்டு சொல்றாங்க, "இதுக்கு மேலயும் நம்மளால போ முடியாது. இவன் வேற நடக்க முடியாம இருக்கா. நம்ம கேம்புக்கு போய் அங்க குளிர் காயணும்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த கேம்புக்கே போறாங்க. இப்போ பாஸ்ல நம்ம கென்டாரோ கிட்டமே, "உன்ன நான் மறுபடியும் சந்திக்கணும்னா என்ன பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு கென்டாரோ என்னோட நம்பர சேவ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோன வாங்கி இவனோட நம்பர ஸ்டோர் பண்ணி குடுக்குறான். குடுத்துட்டு அங்கேருந்து அந்த மியூசியத்துக்கு போறான். ஏன்னா அவனோட கலை நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ கேம்ப்ல குளிர் காய்ஞ்சிட்டு இருக்க இவங்க மேவ படுக்க வச்சிருக்காங்க. மே வந்து அப்போ சொல்றாங்க, "எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் தங்கச்சி கிட்ட சொல்லிருங்க. லைரா அவ பேரு." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம கேட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. நீ எதுவும் பயப்படாத." அப்படின்ற மாரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அங்க வந்த லீச்சா, "அந்த நெருப்ப இன்னும் எரிய வைக்கிறதுக்கு உங்க அப்பா ஆராய்ச்சி பண்ண அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கு நம்மகிட்ட." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த மேவோட முகத்த பார்த்து கேட்டு, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பேப்பர எரிச்சிருங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்போ இந்த கேம்ப் ஃபயர நோக்கி அந்த ஐஸ் மான்ஸ்டர் வர்றத கவனிச்ச இவங்க 3 பேரும் அங்கருந்து வெளிய வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே சமயம் மொனார்க்ல இந்த விஷயம் நீல கலர் வெளிச்சம் வந்திருக்கும்ல, அத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த டிம்மு வீடியோ கால்ல வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி லீச்சா நம்மளோட கண்காணிப்புல இருந்த லீச்சாவும் அந்த ஹிரோஷியோட ரிசர்ச்ச தேடி தான் அங்க போயிருக்காரு. ஸோ அவர நம்ம கண்காணிச்சுட்டு அவர் பின்னாடி போனோம்னா, நம்ம அத கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, சரி ஓகேன்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பனி காற்றுல நடந்து வந்துட்டு இருக்க கென்டாரோக்கு அவங்க அப்பா முன்னாடி போற மாரியே தெரியுது. அவங்கள நோக்கி இவன் போயிட்டுருக்க, கீழ பென்சில் சீவி போட்டதெல்லாம் தெரியுது. அப்புறம் அவன் அந்த கலை நிகழ்ச்சியில பார்த்தான்ல, அதெல்லாம் இவனுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அங்க இவங்க அப்பா நிக்கிற மாதிரியும் இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கலை நிகழ்ச்சியில 2 பேரு என்னோட ஆர்ட்ட வந்து வாங்குனாங்க. ஆனா அங்க அந்த விக்கிறவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கு என் கலை மேல இருந்த நம்பிக்கைய நான் ஏமாத்திட்டேன். அப்படின்ற மாரி சொல்லி அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறான். இப்போ சுய நினைவுக்கு திரும்பின கென்டாரோ அங்கேருந்து ஒரு டென்ட் இடத்துக்குள்ள போய் பென்சில் சீவி போட்டதுக்கு அடையாளம்லாம் இருக்கு. ரேடியோ மூலியமா கம்யூனிகேட் பண்றதுக்கும் அந்த டிவைஸும் இருக்குது. அத பார்த்த இவன் இவங்க அப்பா இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. இங்க தான் இருந்திருக்கணும் அப்படின்றத இவனுக்கு உறுதிப்படுத்திக்கிறான். அந்த ரேடியோ கம்யூனிகேட் பண்ற டிவைஸ எடுத்து உதவி கேட்கறதுக்கு ரெடி ஆகுறான். இப்போ இந்த இடத்துல அந்த ஐஸ் மான்ஸ்டரு இவங்கள தாக்குறதுக்கு வந்துட்டுருக்கும். அப்போ லீச்சா என்ன பண்ணுறாரு, எரிபொருள எடுத்து அத வந்து எரிய வச்சு இந்த மான்ஸ்டர எப்படியாவது தொரத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த எரிபொருளையும் கீழ கொட்டி அத எரியவும் வைக்கிறாரு. மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது. அவங்க அது மூலியமா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இப்போ அந்த ஐஸ் மான்ஸ்டர் வந்து எரியிற நெருப்ப உறைய வச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்ல இவங்க 3 பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏற போறாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்டாரோ தான். அவன் தான் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு இந்த ஹெலிகாப்டர்லயும் ஏத்திக்கிறான். இப்போ அந்த ஐஸ் மான்ஸ்டர் இருக்கிற தீ எல்லாத்தையும் உரிய வச்சுட்டு இந்த ஹெலிகாப்டரையும் தாக்குறதுக்கு வந்துட்டுருக்கு. ஆனா அதால தாக்க முடியல. இவங்க அதுக்குள்ள பறந்து போயிட்டுருக்காங்க. இப்போ கீழ பார்த்த லீச்சா அந்த நீல கலர் வெளிச்சம் வந்திருக்கும்ல, அத பார்த்து வாய் அடைச்சு போறாரு. இப்போ உள்ள ஏறின இவங்க கிட்ட கென்டாரோ, "நான் தான் அந்த ரேடியோ கம்யூனிகேட் டிவைஸ் மூலியமா இந்த ஹெலிகாப்டர உதவிக்கு கூப்பிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அங்க மேக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ மே வந்து, "என்ன நடந்தாலும் எனக்கு நீ உறுதுணையா இருந்திருக்க." அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட அவங்க நன்றி சொல்றாங்க. இப்போ லீச்சா அவர் கையில இருக்க அந்த லேப்டாப் எடுத்து பார்க்க, அது ஃபுல்லாவே உடைஞ்சு போயிருக்கு. உங்க அப்பாவ கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்த ஒரே தடயமும் இப்போ போயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போ ஹெலிகாப்டரும் தரையிறங்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, டிம்மும் அவருடைய ஏஜென்ட்ஸும் வந்து நிக்கிறாங்க. இப்போ லீச்சாவ பார்த்து, "ஒரு வழியா நான் உங்கள சந்திச்சிட்டேன்." அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. இவங்க 4 பேரையுமே தனித்தனி செல்லுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க மொனார்க்கோட ஆளுங்க. அப்படி அடைச்சு வச்சுட்டு சிசிடிவி கேமரா மூலியமா அவங்களோட செயல்கள்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆளுங்கிட்டயும் போயுமே விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா பத்தின அந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி. ஏன்னா மொனார்க் ஃபைல்ஸ் பத்தி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பா ஹிரோஷி தான் நெறையா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர பத்தின அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கா? தெரியுமா? அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பசங்க யாருக்குமே அத பத்தி தெரியாது. இப்போ மே வந்து அடிபட்டு அவள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ மே கிட்ட போய் இந்த லேடி மொனார்க்க சேர்ந்த இந்த லேடி வந்து, "உனக்கு அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா எங்க இருக்குன்னு தெரியும். ஓ இவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு." மே கிட்ட வந்து இவன் கேட்குறான், "இங்க இருக்கிறதுலயே நீ தான் புத்திசாலின்னு எனக்கு தெரியும். நீ ஆல்ரெடி அந்த டாக்குமெண்ட்ட எப்படியாவது பேக்கப் பண்ணி வச்சிருப்ப. அந்த பேக்கப் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிரு." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு மே வந்து, "நான் பேக்கப் எதுக்கு பண்ணணும்? எனக்கு அந்த அவசியமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும், இந்த மொனார்க்க சேர்ந்த இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது,
இந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்கள நம்ம விட்டுறலாம். ரீச்சாவ என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு இந்த லேடி சொல்றாங்க, "நான் அவன பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி. இப்போ இந்த 3 பேரையுமே வந்து கார்ல ஏத்திட்டு, நம்ம டீம் கதவு திறக்கிறாரு. பார்த்தா அவரு இவங்க கையில பாஸ்போர்ட்ட குடுத்து, "இந்த அலாஸ்காலேருந்து நீங்க உங்க ஊருக்கே போயிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லி குடுக்குறாருங்க. அப்போ அங்க இருக்கவங்கலாம் எதுக்காகன்னு கேட்க, இவங்க "உங்க அப்பா பத்தின ஆராய்ச்சிய நீங்க இதோட வுட்டுருங்க. உங்க அப்பா எப்பயோ செத்துட்டாரு. அதுதான் உண்மை" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "இனிமே இந்த மொனார்க்க பத்தி நீங்க நோண்டவே கூடாது. அப்படி நோண்டுனீங்கன்னா, அதுக்கப்புறம் காப்பாத்த நான் வரமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க. இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்க, சொல்றா, "நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும், "இல்ல லீச்சாக்கு இத பத்தி நெறைய தெரியும். நம்ம அப்பா இன்னும் உயிரோட இருக்காருன்றத நம்புறாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் லீட்ஸா கிட்ட வந்து இந்த லேடி பழைய நினைவுகள்லாம் அந்த கேமரா மூலியமா போட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து லீட்ஸா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா, நம்ம கேட்டோட பாட்டி, தாத்தா இவங்க 2 பேர் கூடயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அத நெனச்சு அவரு இப்போ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துக்கு வந்து இவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி, அந்த ரிசர்ச் பத்திலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, நம்ம லீட்ஸா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போன இவங்க 3 பேரும் ஒரு வழியா லேண்ட் ஆயிடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டோட ஊருக்கு தான். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோல இருக்க ஓக்லாண்டுக்கு இவங்க இப்போ லேண்ட் ஆயிருக்காங்க. அங்க ஒரு ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வராருங்க. யாருன்னு பார்த்தா, நம்ம கேட்டோட அம்மாவோட ஒர்க் ஃப்ரெண்டா. அவரு வந்து ட்ரக்க கொண்டு வந்துட்டு, "வாங்க உங்கள நான் ஏத்திட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு கேட்டு, "இல்ல பரவால்ல, நாங்க கேப் புக் பண்ணிக்கிறோம்" அப்படின்ற மாரி சொன்னோனே, "நான் இங்க ட்ரக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வேற எதுலயோ போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜேம்ஸும் அங்கருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாவ பார்த்தோனே போய் கட்டி பிடிச்சுக்கிறா நம்ம கேட்டு. அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ அவங்க 2 பேரும், "யாரு? என்னோட ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா, அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா, அவன் வந்து என்னோட தம்பி. நம்ம அப்பாவுக்கு பையன்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அப்புறம் அதெல்லாம் கண்டுக்காத மாரி அவங்க, "இதெல்லாம் எதுக்கு பேசணும்? வாங்க போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போன அவங்க கென்டாரோ மேல ரொம்பவே ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா. ஏன்னா, அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற விஷயமே. இத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் இவங்கள வந்து கேட்ட வந்து அந்த ஊருக்கே அனுப்பியிருப்பாங்க. அந்த விஷயம் கேட்டுக்கும் இப்போ தான் புரியுது. ஸோ, இப்போ மேவையும், கென்டாரவையும் ரூமுக்கு போ சொல்ட்டு கேட்டு அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி, "எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்க இத தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு தானே என்ன அங்க அனுப்புனீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவங்க, "ஆமா, நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ நம்ம அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் அவர கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ற மாரி சொல்ல, இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் அப்பாவோட ஆஃபீஸுக்கு போணும். அங்க போனா தான் அவரு இன்னும் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா, "அது ரொம்பவே கஷ்டம். ஆனா நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நைட் டைம்ல அவங்க அம்மா வந்து ட்ரக் எடுத்துட்டு அவங்க அம்மாவும் ஜேம்ஸும் போறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள இவங்க 3 பேருமே உட்காந்துருக்காங்க. அதாவது இவங்க அப்பாவோட ஆஃபீஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அதான் சான் ஃப்ரான்சிஸ்கோல இந்த பிரிட்ஜே வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் காட்சிலாம். இடத்தையே வந்து அவங்க கைவிடப்பட்ட இடமா மாத்திருப்பாங்க. இது ஃபுல் செக்யூரிட்டியும் குடுத்து இது உள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஒர்க்கர்ஸ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த வகையில நம்ம கேட்டோடைய அம்மாவும், ஜேம்ஸும் உள்ள போலாம். அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. ஸோ, அதனால ட்ரக்குக்குள்ள இவங்க 3 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே இவங்க அங்க போயிடுறாங்க. இப்போ அவங்க அந்த அன்ஆத்தரைஸ் பிளேஸுக்கு போயிடுறாங்க. இப்போ கீழ இறங்குன இவங்க 3 பேர்கிட்டயுமே அவங்க அம்மா சொல்றாங்க, "அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க. நாங்க மறுபடியும் ட்ரக் எடுத்துட்டு வருவோம். அப்போ நீங்க எங்க ட்ரக்ல ஏறிடணும். அதுக்குள்ள ஏறலனா நீங்க சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிப்பீங்க. அவங்க உங்கள சுடக்கூட வாய்ப்பு இருக்கு. உங்கள கொன்ற கூட வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்க அப்பா ஆஃபீஸ தேடி போயிட்டுருக்காங்க. இந்த இடமே இடிஞ்சு உடைஞ்சனால அவங்க அப்பா ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா அந்த இடங்கள்லாம் பார்த்த உடனே கேட்டுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இங்க தான் அவளுக்கு புடிச்ச ரெஸ்டாரண்ட் இருக்குமாம். இங்க டெய்லியுமே அவ காஃபி குடிப்பாளாம் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. இப்படி இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க கேட்டு. அப்போ இறந்த சில்ட்ரன்ஸ பார்த்து இவங்க, "ஏன் நெறைய பேர் வரல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருந்தவங்க எல்லாமே, "காட்சிலா அட்டாக்கு இங்க நடக்க போதாம். அதனால தான் எல்லாம் பயந்துட்டு பேரண்ட்ஸ் யாருமே அனுப்பல" அப்படின்ற மாரி சொன்னோனே, பக்கத்துலேருந்து இன்னொரு டீச்சர் வந்துட்டு, "இந்த மாரி நம்ம இந்த ஸ்கூல இப்பயே நிப்பாட்டி ஆவணும். நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்கவங்க வீட்டுக்கு கூட்டு போணும். ஏன்னா காட்சிலா அட்டாக் எப்போ வேணா நடக்கலாம்" அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக் ஆகுது. இப்போ இவங்க 3 பேரும் நடக்கிற சத்தத்த கேட்டு அந்த சோல்ஜர்ஸ், "யார் அங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ அந்த சோல்ஜர்ஸ எப்படியாவது திசை திருப்பணும்னு சொல்லிட்டு நம்ம கென்டாரோ கையில ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அத தூக்கி போடுறான். அந்த சத்தத்த கேட்டு அது பக்கத்துல ஒரு பூனை வருது. இத பார்த்த சோல்ஜர்ஸ், அந்த பூனை தான் ஏதோ சத்தம் குடுத்துருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க.
இப்போ அப்படியே கேட்டு பழைய ஞாபகங்கள்லாம் நெனச்சு பார்க்குறா. இப்போ அந்த சோல்ஜர்ஸ் ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அந்த 3 பேரும். அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வேற வழியா நடந்து வந்துட்டுருக்க. அப்போ நம்ம கென்டாரோ அவன் சிஸ்டர் வந்து ரொம்பவே சோகத்துல இருக்கிறத பார்த்துட்டு, எப்படியா சந்தோஷமாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச பாட்ட பாடி கேட்ட சந்தோஷப்படுத்துறான் கென்டாரோ. இப்போ இவங்க சப்வே மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. அங்க சோல்ஜர்ஸ் யாரையோ பார்த்துட்டு ஓடி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சப்வேக்குள்ள சில மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள இவங்க புடிச்சிட்டு அங்கேருந்து போறாங்க. அப்போ கேட்டு பழைய ஞாபகங்கள்லாம் நெனச்சு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. அப்போ அவள சமாதானப்படுத்துறா மே. இப்போ ஒரு வழியா அவங்க அப்பா ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங்கை கண்டுபிடிச்சி அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே போனோடனே கென்டாரோ அந்த கேட்டு கூட அவங்க அப்பா இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். இப்போ அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷீட் இருக்கும். அதை அவங்க எடுத்துட்டு பின்னாடி ஏதாவது டோர் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எந்த கதவுமே இல்லை. இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்க அப்பா அதான் இவன் ஊரில் அவங்க அப்பா ஆஃபீஸில் இந்த இடத்துல தான் கரெக்டாக ஒரு லாக் இருந்திருக்கும். அதை திறந்த உடனே தான் அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு பிளேஸே இல்லையே. அப்போது என்ன தான் இங்கே க்ளூ இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட விடிய ஆரம்பிக்குது. காலையில் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாமே. அப்போது கென்டாரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஒரு மேப்பில் அங்கங்கே புள்ளி வச்சுருக்காங்க. அந்த புள்ளியை எடுத்து ஒரு ஷீட்டில் அவன் வைக்கிறான். அதை வச்சுட்டு அந்த அந்த வெயில் வெளிச்சம் படுற மாதிரி அந்த கிளாஸ் பக்கத்தில் வச்சோடனே இந்த ஷீட் எடுத்து முன்னாடி வைக்க சொல்கிறான். அப்படி வச்சோடனே அந்த வெயில் வெளிச்சத்தில் கரெக்டாக இந்த டாட் வச்ச இடத்துல இருந்து அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையுமே அது காட்டுது. ஸோ இதை பார்த்தோன்னே இந்தந்த இடத்துல தான் நம்ம அப்பா ஆராய்ச்சி பண்ண போயிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஃபஸ்ட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ, அப்புறம் அலாஸ்கா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா அப்படின்றது போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம கேட்டு அப்போ நம்ம அப்பா இப்போது ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. டைம் ஆனதுனால அவங்க எல்லாருமே சேஃபாக அவங்க அம்மாவோட ட்ரக்கில் ஏறி இப்போது வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட நான் அப்பாவை கண்டிப்பாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கேட்டு. எனக்கு தெரியும் நீ இதை கண்டிப்பாக முடிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போது எல்லோரும் ஒரு பக்கம் ஃபோன் பேச நம்ம மே மட்டும் ஒளிஞ்சிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா மொனார்க் ஆளுங்களில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல. அப்போ மே வந்து அந்த லேடி கிட்ட எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் வேணாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க எனக்கு தெரியும் நீ புத்திசாலியாக தான் யோசிப்பேன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. 1955 காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த பார்ட்டியில் லீசாவும் கேக்கோவும் கலந்துருக்காங்க. இப்போது நம்ம ஜென்ரல் பக்கெட் வராரு. அவர் யாருன்னா நம்ம லீசாவோட ஹெட்டு. நம்ம லீசா கிட்ட வந்து இன்னும் சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது நம்ம கேக்கோவையும் நம்ம லீசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இப்படி இவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம லீசா வந்து கேக்கோ கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போது அவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. லீசா கேக்கோவை லவ் பண்ணுறாரு போல். ஸோ அவரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அப்போ இவங்க மாடியில் இருக்கும்போது நம்ம லீசாவுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை வந்து ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போகிறாரு. பில் ராண்டா உங்களை அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. பில் ராண்டா யார்? இவங்களுடைய ஃப்ரெண்டு தான். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம லீசாவை மட்டும் மொனார்க்கோட ஆளுங்க தனியாக ஒரு ட்ரக்கில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே யார் இருக்கான்னா நம்ம லீசாவுக்கு தெரிஞ்ச அந்த லேடி இங்கே இருக்காங்க. அந்த ட்ரக்கில் இருந்த மொனார்க்கோட ஆளுங்களை அந்த லேடி அடித்து போட்டுட்டு நம்ம லீசாவோட கையில் இருக்கிற அந்த கட்டையும் அவுட்டு விட்டுட்டு நான் உங்கள் கூடயே சேர்ந்துக்கிறேன், எனக்கு இந்த மொனார்க்கில் இருக்க எனக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம லீசாவும் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போது இங்கே 1955 இவங்க ரேண்டாவை பார்க்க போகும்போது நம்ம ரேண்டா சொல்கிறாரு நமக்கு ஒரு டைட்டன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க கன்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அங்கே ஒரு பயங்கரமான சிக்னல் நமக்கு கிடச்சிருக்கு. பிலிப்பைன்ஸில் நமக்கு பயங்கரமான ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. அங்கே நம்ம போனோம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானும் கேட்கவும் அந்த இடத்துக்கு போய் அந்த மான்ஸ்டரை நாங்கள் வாட்ச் பண்ணுறோம், நீ என்ன பண்ணு இங்கே மொனார்க்கில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு லீச்சா ஒத்துக்கலை. ஏன்னா நம்ம கேக்கோ கூட இருக்கிறது தான் அவருக்கும் பிடிக்குது, அதனால நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது முடியாது. இங்கே நம்ம ஆரம்பித்த இந்த மொனார்க்குக்கு ஸ்பான்சர் வேணும். அது இல்லை அப்படின்னா நம்மளால் இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதுக்காக நீ இங்கே இருந்தே தான் ஆகணும். நீயும் வந்துட்ட அப்படின்னா நம்மளோட ஸ்பான்சர்ஷிப்பையும் அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால நம்ம லீச்சாவும் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ வெளியே போயிட்டு வந்தேன் நம்ம மே கேட்டு கென்டாரோ 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லீச்சாவும் அந்த லேடியும் அங்கே வந்திருக்காங்க. அப்போ இவங்க நீங்கள் எப்படி அவங்க கிட்ட வந்து தப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் மிச்சல் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அவள் மொனார்க்குக்கு இனிமேல் ஒர்க் பண்ண மாட்டா, அவள் இனிமேல் நம்ம சைடு தான், அதனால் நீங்கள் என்ன நம்பலாம்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தே வரப்போகுது, அது தடுக்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவரை தேடி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது மொனார்க்கில் நம்ம ஏஜென்ட் டிம்மும் அங்கே இருக்கிற லேடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீச்சாவை கொண்டு போன ட்ரக்கில் இருந்து இவங்களுக்கு ஒரு காலுமே இல்லை. அதனால இவங்க இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து இந்த பசங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துல ஒரு கோட் வேர்டை பார்க்குறாங்க. ஹிரோஷி இந்த இடத்துல ஏற்கனவே இருந்திருப்பார். அதனால அவர் விட்டுட்டு போன அந்த கோட் வேர்டை அவர் வச்சு ஒரு மேப்பை ட்ரா பண்ணுறாரு. அந்த மேப்பில் ஒவ்வொரு புள்ளி பாயிண்ட் வைக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வருது, இந்த இடத்துல தான் அடுத்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிடலாம், அண்ட் ஹிரோஷியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவரும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போது 1955ல் நம்ம கேக்கோவும் ராண்டாவும் அவங்க சொன்ன அந்த பிலிப்பைன்ஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தீவுக்கு போனால் அங்கே டாக்டர் சுசுகி அப்படின்றவரை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் காமா ரேடியேஷன் சிமுலேட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி அவர் இப்போது சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து நிறைய ரேடியேஷன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கும், அதை வச்சு நம்ம அந்த மான்ஸ்டர்ஸை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மிஷினை வச்சு நம்ம ஒரு ரேடியேஷனை க்ரியேட் பண்ணலாம், அது வந்து இன்னொரு ரேடியேஷனோட ரிப்ளையும் அது வாங்கும், அந்த மாதிரி நம்ம மான்ஸ்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், அந்த மான்ஸ்டர்ஸை இங்கே அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ட்ரக்கில் லீட்ஸாவும் இவங்களும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. பின்னாடி மேவும் மிச்சேலும் உட்காந்துட்டு இருக்க நம்ம மே அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி மே வந்து இவங்ககிட்ட தான் அந்த டீலே போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்ல, நான் தான் உங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேனே, அப்படியே நீங்கள் இன்னும் என்னை வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க வெயிட் பண்ணு, இன்னும் இந்த டெசர்ட்டை விட்டு நம்ம போன பிறகு உன்னை கண்டிப்பாக நான் வீட்டில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு இடத்துல இறங்குறாங்க. இறங்கின பிறகு அடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது எக்ஸ் மொனார்க் ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம கெய்ட்டுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் அடுத்து இந்த உலகம் அழிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இந்த மான்ஸ்டர்ஸ் நிறையா வரப்போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம உங்கள் அப்பாவோட ஆராய்ச்சியை பின்தொடரணும், உங்கள் அப்பாவையும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஆளுங்க கூட சேர்ந்துருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவங்க போகிறாங்க. இப்போது 1955ல் லீட்ஸா போயிட்டு அவங்க ஜென்ரல் கிட்ட எனக்கும் அந்த பிலிப்பைன்ஸுக்கு போக ஆர்டர் கொடுங்க, நான் அங்கே போகணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து அங்கே உதவி பண்ணுறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதனால் நீ அங்கே போகணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்போது நம்ம கெய்ட்டு லீசா இவங்களாம் போனாங்கள்ல, அங்கே அவங்க ஒரு வண்டி இருக்கிறத பார்த்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வண்டியில் ஏதோ ஒரு கேஜெட்டும் இருக்குது. அந்த வண்டி பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க பைனாகுலரில். அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அது அவங்க அப்பா ஹிரோஷி தான்ட்டு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம கென்டாரோ தான் பார்க்குறான், அவனும் நம்ம அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட கொடுக்க, கேட்டும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா ஏதோ சொல்கிறாரு, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது லீச்சா அதை வாங்கி பார்க்க, அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போது 1955ல் நடக்கிறத காட்டுறாங்க. அங்கே சுசுகி அந்த கேஜெட்டை அந்த தண்ணிக்கு நடுவில் போய் வைக்கிறாரு. இப்போது நம்ம லீட்ஸா இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. எதுக்காகனே தெரில, ஜென்ரல் போகாதுன்னு சொல்லியும் அவர் இங்கே வந்துட்டார். எதுக்காகனா நம்ம கெய்கோக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அது நம்ம கெய்கோவுக்கும் தெரியுது. இப்போது லீச்சாவும் இவங்களும் இருக்கிற இடத்த அந்த மொனார்க் ஆளுங்க கண்டுபிடிச்சி, நம்ம ஏஜென்ட் டிம் இருக்கார்ல, அவர் தான் கண்டுபிடிச்சி ஹெலிகாப்டரில் வந்துட்டாங்க. அடுத்து டக்குன்னு 1955ல் நம்ம லீட்ஸாவும் கேக்கோவும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. லீட்ஸா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்லிகிட்டு இருக்க, அந்த நேரத்தில் அந்த தண்ணிக்கு நடுவில் வச்சுருந்த கேஜெட்டு வந்து இவங்க மேலேயே விழ வருது. அவர் நல்ல வேலை கேக்கோவை பிடிச்சி தள்ளிடுறாரு, அதனால அந்த கேஜெட் இவங்க மேலே விழலை. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய காய்ச்சலாக வருது பாருங்கள். அவ்வளோதான், இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே மட்டும் கிடையாது, இப்போது கரண்ட்டாக இங்கே ப்ரெசென்ட்லேயும் என்ன நடக்குதுன்னா, அந்த பாலைவனத்தில் அப்பா இவங்கள இந்த இடத்துலேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி தான் சிக்னல் கொடுத்துருக்காரு. அதை நம்ம லீட்ஸா பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஓடி ஆகணும்னு சொல்லி ஓடுங்கன்னு சொன்னோடனே எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு கீழே இருக்க தரையை அப்படியே பொழந்துக்கிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துச்சு. பார்த்தா அது ஒரு மலையே கிடையாது, அது ஒரு மான்ஸ்டர் காட்சிலா தான். அதை பார்த்து இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அந்த காட்சியில் அப்படியே நடந்து இன்னொரு பக்கமாக போயிடுது. இப்போது 1955ல் நம்ம கெய்கோ இதை வந்து கண்டுபிடிச்சதுனால இதை நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வராங்க, மொனார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு. அங்கே வந்து பார்த்தா நம்ம லீச்சாவோட வேலையை தூக்கிட்டாங்க. ஏன்னா ஜென்ரல் சொன்னதையும் தாண்டி அவராக அங்கே போனதுனால உங்கள் இடத்துக்கு வேறு ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கெய்கோவுக்கு அவ்வளோதான், சரி கோவமாயிடுது. என்ன தான் பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இப்போது நம்ம லீச்சா அந்த டீமு அவங்க எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லீச்சா சொல்கிறாரு, உங்கள் அப்பா வரைஞ்ச அந்த மேப் படியே போவோம், ஏன்னா அதுபடி போனோம்னா நம்ம அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம கெய்ட்டுக்கு வந்து மான்ஸ்டரை தொடர்ந்து போகலாம், அங்கே போனோம் அப்படின்னா நம்ம அப்பாவும் அங்கே தான் போயிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த மான்ஸ்டர் அப்படியே போச்சு அப்படின்னா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கும் போயிடும், அதுக்கப்புறம் மனிதர்களுக்கே இது ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லீச்சா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு.
ரீச்சாவும் மிச்சேலும் அந்த காரை எடுத்துகிட்டு நாங்கள் உங்கள் அப்பா வச்சுருந்தா அந்த மேப் படி போகிறோம், நீங்கள் வேணால் மான்ஸ்டரை திறந்து போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க 3 பேரும் சரி ஓகேன்னு அந்த மான்ஸ்டர் எங்கிட்டு போச்சோ, அந்த மான்ஸ்டர் எந்த சைடு போச்சோ அந்த சைடே இவங்க நடந்து போகிறாங்க. அப்போ தான் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்ட நான் உங்ககிட்டேருந்து ஒன்று மறைச்சிட்டேன், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் நம்ம இருக்கிற இடத்த அந்த லேடி கிட்ட சொன்னேன், மொனார்க் கிட்ட. அதனால தான் அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம கேட்டுக்கு சரி காண்டாயிடுது. இவ்வளோ நாள் எங்கள் கூடயே இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறியா அப்படின்னு நம்ம சொன்னோடனே அவங்க வந்து இல்லை, எனக்கு என் ஃபேமிலி கூட இருக்கணும்னு தானே ஆசையாக இருக்கும், உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபேமிலி முக்கியமோ அந்த மாதிரி தான் எனக்கும், அதனால தான் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி கேட்குறாங்க. அப்போது கேட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே முன்னாடி நடந்து போகிறாங்க. மணலுக்குள்ளே இருந்து நம்ம மொனார்க்கை சேர்ந்த டிம்மு எந்திரிக்கிறாரு. அவர் ஹெலிகாப்டரில் ஆக்சிடென்ட் ஆகியுமே அங்கேருந்து உயிர் பொழைச்சிட்டாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே பக்கத்தூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இங்கே நம்ம கென்டாரோ கேட்டு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. வந்து ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே மேவை யாரோ 2 பேர் கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க உள்ளே வந்து பார்த்தோன்னே மேவோட பாஸ்போர்ட்டு பேக்கு மட்டும்தான் கீழே கிடக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்டு அவளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கீழே வேகமாக இறங்கி போக அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்ம மொனார்க்கு டிம்மும் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு மேவை நீங்கள் எங்கே கடத்திட்டு போனீங்க, ஒழுங்கு மரியாதை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவர் போமா, நானே அடி வாங்கி நொந்து போய் வந்திருக்கேன், என்னை பார்த்து நீ கடத்திட்டு போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தான் நம்ம கேட்டுமே புரிஞ்சுக்கிறான் இவர் நம்ம ஃப்ரெண்டு மேவை கடத்தலைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்களை வந்து நீங்கள் மேவை தேடுறதுக்கும் எங்கள் அப்பாவை தேடுறதுக்கும் நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா லீச்சா எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே கென்டாரோ நம்ம கேட்ட கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி இவர்கிட்டலாம் ஏன் நீ டீல் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நம்ம அப்பாவை தேடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, அவர் நம்மளை விட்டு போனவர் தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே கேட்டு இங்கே பாரு, அப்பாவெல்லாம் நீ அப்படி பேசாத, அவர் நம்மளை விட்டு போனார் அப்படின்றதுக்கு என்ன உறுதி, அவர் வேறு ஏதோ ரீசன்ஸ்க்காக கூட போயிருக்கலாம்ல, அவரை பிடிச்சி கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே நேரம் நம்ம டிம்முக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் மொனார்க்கை சேர்ந்த அந்த லேடி தான் பேசுகிறா. இவங்க தான் பிரசிடென்ட் போல் மொனார்க்குக்கு. இந்த மாதிரி என்னாச்சு, அங்கே போனீங்களே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டீம்மு அங்கே நாங்கள் ஒரு மிகப்பெரிய காட்சிலாவை பார்த்தோம், அது எங்கள் டீமை அட்டாக் பண்ணதில் உயிர் பொழைச்சி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவங்களுக்கு ஷாக்கு, என்னது காட்சிலாவை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அறந்து போய் நிற்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக ஹெலிகாப்டரில் டீம் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அடுத்த சீனில் அலாஸ்காவில் இருக்கிற மொனார்க்கோட அவுட் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம லீட்ஸா கூட வந்த அந்த ஃப்ரெண்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்களுமே உள்ளே போயிட்டு இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பயமாக இருக்கோ இப்போவே இந்த இடத்த விட்டு போயிருங்க, இந்த இடத்த நான் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன், யாராலையும் வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு இருக்காரு. அந்த நேரம் அங்கேருந்த ஒரு பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த மொனார்க்கோட பிரசிடென்ட் லேடிக்கு இந்த விஷயத்த சொல்லிடுறா. இப்போது இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. நம்ம டிம்மு இவங்க 2 பேர்கிட்டையுமே நீங்கள் மே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணோட பேர் உண்மையிலே மே கிடையாது, அவளோட பேர் கோரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அது கேட்டோன்னே இவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. இப்போ நம்ம மேவை காமிக்கிறாங்க. அவங்கள 2 பேர் ஃப்ளைட்டில் உட்கார வச்சு கடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே அவளோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. இவ கம்ப்யூட்டரில் ரொம்பவே கில்லாடி, அதனாலேயே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியான ஏஇடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அங்கே போனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கம்பெனியை நீயும் நானும் சேர்ந்து தான் பெரிய லெவலில் வளர்க்க போகிறோம், ஸோ அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் ஒர்க் பண்ண அவள் எதுக்காக ஒர்க் பண்ணுறா, யாருக்காக பண்ணுறான்றதே தெரியாமல் அவள் ஒரு சாதாரணமான எம்ப்ளாயி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இவ ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அங்கே இருந்த அந்த ஹெட் ஆஃபீஸரு, இங்கே பாருமா, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் கொடுத்த வேலையை நீ பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்ட. அதை கேட்டோடனே இவளுக்கும் கடுப்பாயிடுது. அப்படியே அந்த சீன் கட்டாக இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம கேட்டு கென்டாரோ டிம்மு இவங்க 3 பேருமே நம்ம உண்மையான கோராவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, கோரா வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது, அப்போ என்ன பண்ணுறா எங்கே இருக்கான்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் அவங்கள பற்றி வேறு எதாவது தெரியுமான்னு விசாரிக்க அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நம்ம கோராவோட தங்கச்சி அங்கே தான் உட்காந்துருக்கா, அவளுக்கு ஏதோ தெரியுது ஆனால் சொல்ல வர மாட்டேங்கிறா. சரின்ட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே அந்த கோராவோட தங்கச்சி இருக்கால, அவள் காரை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போகிறாங்க.
அவளோட காரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட கீழே கார் பார்க்கிங்கில் போயிருக்கோம். அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனதில் இப்போ கார் எங்கே போச்சுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ராட் எடுத்துட்டு, "இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? எங்க அக்காவ எதுக்கு விசாரிக்கிறீங்க? அந்த கம்பெனியோட ஆளுங்க தானே நீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. இவங்களும், "என்னது கம்பெனியா? நாங்க உங்க அக்காவோட ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஏதோ பிரச்சனையா? அப்படின்றதுக்காக தான் நாங்க விசாரிக்கிறதுக்காக வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் நம்ம கோராவோட தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்றா. இதுக்கு முன்னாடி நம்ம கோரா ஒரு கம்பெனியில அதான் ஏஐடி கம்பெனியில வேலை பார்த்தோம். நமக்கு வேலை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த கம்பெனியில அவ பண்ற கோடிங் யாருக்கு போகுது, எதுக்காக வேலை பார்க்குறான்னு தெரியாதும்போது, அவங்க அத வந்து மறுத்துருக்காங்க. ஸோ, அதனால அவ என்ன பண்ணிட்டா, அந்த கம்பெனியோட சிஸ்டத்தையே ஹேக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கீழ பேஸ்மெண்ட்ல இருக்கிற சர்வர் கம்ப்யூட்டர போய் பார்த்துருக்கா. அப்பதான் தெரியுது, இந்த கம்பெனி வந்து நெறைய மிருகங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, இதெல்லாம் பார்த்த நம்ம கோரா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுர்றா. அத அழிச்சு விட்டுட்டு, அங்கேருந்து இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஊர்லேருந்து ஜப்பானுக்கு வந்து 2 வருஷமா தெரியாத பேர வச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்கா. ஸோ, இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம கோரா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனி, நம்ம கோராவ கடத்தி வச்சு அவங்க கம்பெனிக்கு கூட்டு போய் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி இருக்காங்க, இந்த கம்பெனியோட ஓனரு. அவங்க தான் இந்த மாரி நம்ம கோராவ பார்த்து, "நீ பண்ண காரியத்துக்கு ஒண்ணு நாங்க இங்கேயே வாழ்க்கை பூரா வச்சிருந்தாலும் பத்தாது" அப்படின்னு மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனா, அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணலாம். நீ இப்போ மொனார்க்கோட வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ மான்ஸ்டர்ஸ பத்தி தேடிட்டு இருக்கன்னு தெரியும். ஸோ, அந்த விஷயத்த எல்லாமே எங்ககிட்டயும் சொல்லு. நீ போறது, அங்க பார்க்குற மிருகங்கள் எல்லாத்தையுமே எங்ககிட்ட டேட்டாஸ ஷேர் பண்ண அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நாங்க உன்ன வெளிய எடுத்துடுறோம். உன்ன நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்படின்ற மாரி ஒரு டீல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம கோராவ காப்பாத்தணும் அப்படின்னா, அவ இப்போ ஏஐடி கம்பெனில தான் இருப்பா. அங்க போய் அவள காப்பாத்திட்டு வந்துடலான்னு சொல்லி கம்பெனிக்கும் போறாங்க. ஆனா, அந்த கம்பெனி பெரிய கம்பெனி அப்படின்றதுனால செக்யூரிட்டிலாம் பலமாவே இருக்கு. ஸோ, உள்ள போக முடியாதுன்ட்டு அப்போ நம்ம டிம்மு மொனார்க்க சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அத சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரோட மொபைலுமே ஆஃப் ஆயிட்டு, அவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் வருது. இந்த மாதிரி இங்க ஒரு மான்ஸ்டர் வரப்போகுது. எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்ற மாரி ஒரு அலர்ட் மெசேஜ். அத கேட்டோனே அங்க இருக்கிற மக்கள், அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாருமே அலறிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கம்பெனிக்குள்ள இருக்கவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஓட, இதான் டைம்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள ஓடி நம்ம மேவ பார்க்கறதுக்காக வராங்க. அந்த நேரம் தான் இந்த கம்பெனியோட ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. இது மொனார்க்கோட வேலை தான். இவள காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால அவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருமே இங்க மேல வந்துட்டாங்க. இந்த கம்பெனியோட ஓனர் லேடி என்ன சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி ஒரு பொய்யான நடிப்ப போட்டு அவங்கள அனுப்பி வச்சுடுறாங்க நம்ம கோராவ. நம்ம டிம்மு அலர்ட் சிஸ்டத்த ஆன் பண்ண விஷயம் மொனார்க்கோட பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா, அப்போ சடனா ஒரு கார் வந்து இவங்க எல்லாரையுமே கொத்தா உள்ள கூட்டு போயிடுறாங்க. அந்த காருக்குள்ள போய் பார்த்தா மொனார்க்கோட பிரசிடென்ட் லேடி அங்க தான் இருக்காங்க. அவங்க நம்ம டிம்ம பார்த்து, "எதுக்காக நீ அந்த அலர்ட் ஆன் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்க, அப்பதான் நம்ம டிம்மு இந்த மாரி இவங்களோட ஃப்ரெண்டுமே அந்த ஏஐடி கம்பெனில மாட்டிட்டு இருந்தான். ஸோ, அவன காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு மாரி சொல்றாரு. இங்க பாரு, நீ பண்ண ஒரே விஷயத்தினால இவ்வளோ நாள் மொனார்க் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்ததே யாருக்கும் தெரியாது. இப்போ நீ பண்ணதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்லப் போற அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கேன். இத கேட்டும் இங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்டுமே இன்னும் அந்த கம்பெனியால மாட்டிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ, அவள காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னா, லீட்ஸா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த நாங்களும் உதவி பண்ணுவோம் அவர தேடுறதுக்கு அப்படின்னு மாரி சொன்னோனே, அந்த லேடியுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஏஐடி கம்பெனியோட ஓனர் லேடிக்கு ஃபோன போட்டு, இந்த மாரி அவளோட இருக்கிற பிரச்சனைய முடிச்சு விடுங்க அப்படின்னு மாரி சொல்ல, சரி ஓகேன்னு அவங்களும் நம்ம மேவ அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டோம்னு சொல்லி. நம்ம மேவும் 2 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஃபேமிலிய பார்த்து கட்டி புடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்போ அடுத்த நாள் காலையில கென்டாரோ, கேட்டு இவங்க 2 பேரையுமே தேடி வந்து நம்ம அவங்கள பார்த்து, "என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் அடுத்த பயணத்துக்கு போணும்." அப்படின்ற மாரி சொல்ல, சரின்ட்டு அடுத்த இடத்த நோக்கி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மொனார்க்கோட லேடி இருக்காங்கல்ல, பிரசிடென்ட் லேடி. அவங்க இதுக்கப்புறம் பப்ளிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டிங்க வச்சு, இந்த மாதிரி நாங்க மொனார்க் அமைப்பு, எங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான். நாங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மான்ஸ்டரையுமே தேடி கண்டுபிடிச்சு, அத உங்க கண்ணு முன்னாடியே அழிச்சிருவோம். ஸோ, அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கான ஒரு ட்ரையலா தான் இன்னைக்கு நாங்க ஒரு அலர்ட்ட சென்ட் பண்ணோம் அப்படின்னு மாரி சொல்றாங்க.
இப்போ அந்த ஏபிஇடி அந்த கம்பெனியில இருக்கிற அந்த லேடியுமே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நமக்கு நல்ல செய்தி தான். அந்த மிருகங்கள பத்தி நமக்கு அந்த மான்ஸ்டர்ஸ பத்தி நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கம்பெனியும் ஒரு பெரிய கம்பெனியா மாறிரும் அப்படின்ற ஒரு சந்தோஷப்படுறாங்க. இதே நேரம் நம்ம லீட்ஸா அங்க இருக்கிற ஒரு அவுட் ஸ்டேஷன கையில எடுத்துட்டார்ல, அங்க இருக்கிற வெடிகுண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அந்த லேடியோட சேர்ந்து ஹெலிகாப்டர்ல போய் அந்த ஒரு அலாஸ்காக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் வந்திருக்கும் தெரியுமா? அந்த வெளிச்சம்ன்றது ஒரு போர்ட்டல். உள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வரதுக்கான போர்ட்டலு. ஸோ அத சுத்தியுமே அந்த வெடிகுண்ட வச்சிருக்காரு, வெடிக்க வைக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிட்டு ஒரு வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறாரு. அந்த நேரம் அந்த சுழல் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு ஜந்து வெளிய வருது. அதுக்கப்புறம் எல்லா வெடிகுண்டையுமே வெடிக்க வச்சிடுறாரு. அந்த வெடிக்க வச்சதுல போர்ட்டலே ஒரு சூறாவளி மாரி மாறி அந்த ஜந்து எல்லாத்தையுமே உள்ள இழுத்துருது. அதோட அந்த போர்ட்டலுமே க்ளோஸ் ஆயிடுது. இத பார்த்தோனே நம்ம லீட்ஸாவும் கீழ இறங்கி மிஷன் சக்சஸ் அப்படின்னு மாரி சொல்றாரு. இப்போ அலாஸ்கால அவங்க மிஷனை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போர்ட்டலை மூடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த லேடி சொல்றா நம்ம லீட்ஸா கிட்ட, இந்த மாதிரி எதுக்காக நீங்க இதை அடைக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கீங்க? இதை விட நல்ல ஈஸியான டார்கெட் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை போய் மூடிடலாம்ல, ஏன் இந்த போர்ட்டலை மூடணும் அப்படின்னு மாதிரி கேட்க, அப்போதான் லீட்ஸா அவரு இதனால ஏதோ ஒரு பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு போல. ஸோ அதனால இந்த போர்ட்டலை நம்ம ஃபர்ஸ்ட் மூடியே ஆகணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த ரோட்ல லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கேக்கோ, லீட்ஸா, அப்புறம் ராண்டா இவங்க 3 பேருமே மொனார்க்கோட புது ஹெட்டான ஹேட்சை போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாலை வச்சு ரேடியேஷன் மூலியமா காட்ஸிலாவை வர வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலியமா நம்ம இன்னும் அதிகமான பவர் இருந்தது அப்படின்னா அந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி லீட்ஸாவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட அந்த ஹெட்டு ஆட்ச் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காமா ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்கிறீங்க, அது எல்லாத்துக்குமே நிறைய காசுமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இது எல்லாமே நம்புகிற மாதிரியே கிடையாது. ரிசர்ச்னு சொல்லி அழிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வச்சுருந்த அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு ஜப்பான்காரன் தான் உருவாக்குனான்னு சொல்லி இந்த பேப்பர்ஸில் போட்டிருக்கு. உனக்கும் அந்த ஜப்பான்காரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி நம்ம கெய்கோவை பார்த்து கேட்குறான். இதை கேட்டோடனே ராண்டாக்கு கோவமாயிடுது. நம்ம ஹேட்சோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம லீட்ஸா அந்த லேடி காரில் போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அடுத்த மிஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் மொனார்க்கோட ஆஃபீஸுக்கு நம்ம டிம்மு அப்புறம் அந்த லேடி இவங்க 2 பேருமே நம்ம கேட்டு, கென்டாரோ, மே இவங்க 3 பேருமே கூப்பிட்டு வந்து இந்த ஆஃபீஸை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கேட்டுக்கு இப்போ தான் புரியுது, இந்த அமைப்புக்காக தான் நம்ம தாத்தா, அப்பா எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத இப்போ தான் உணர்றா. சரி, ஓகே, நீங்கள் சொன்னதை செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் லீட்ஸா எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த தேடுறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரசிடென்ட் லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம்ல அலாஸ்கால இருந்து. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லீட்ஸா அவரோட டீமை கூப்பிட்டு போயிருக்காரு. போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால அங்கேருந்து வந்த ரேடியேஷனுமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மேவும் அது நல்ல விஷயம் தானே, அது மூலிமா காட்சியில் வெளியே வராதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த போர்ட்டலை மூடுறதுனால இந்த உலகத்தில் பல இடங்களில் 10 இடங்களில் மறுபடியும் ஒரு போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்பவே ஆபத்து. இப்போது மீதி இருக்கிற போர்ட்டலை மூட போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பல போர்ட்டல்ஸை அவள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவரை நிப்பாட்டி ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதே நேரம் நம்ம லீட்ஸா அவரோட அந்த லேடியை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்கல்ல, எந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கெய்கோவை ஒரு சில பூச்சிங்க உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஹேட்ச் நம்ம சொல்கிற விஷயத்த நம்ப மாட்டார். அவரை நம்பணும் அப்படின்னா காட்சியில் எந்தெந்த இடத்துலலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்தெல்லாமே மார்க் பண்ணி ஒரு மேப்பை போட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் அவர் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணுறாரு. இவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பேசிகிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துக்கு தான் இப்போது கென்டாரோ, கேட்டுமே அப்புறம் டிம்மு இவங்க 4 பேருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டு ஒரு விஷயத்த பார்க்குறா. அவளோட பாட்டி கெய்கோ இருக்காங்கல்ல, அவங்க சில பூச்சிங்கள்னால மிஷனில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுனால அவங்களோட இன்சூரன்ஸ் பெனிஃபிட் எல்லாமே ராண்டாக்கு போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு தான் இப்போது லீட்ஸா அங்கே போயிருக்கணும். ஸோ கெய்கோ எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் லீட்ஸா தேடி போயிருக்கணும். அந்த இடத்த அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டு சொல்கிறா. இதை கேட்டோடனே அவங்க எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க.
கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. இந்த இடத்துலேருந்து தான் அதிகமான ரேடியேஷன் கொஞ்சம் காலமாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம லீச்சாவும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஒரு இடம் மாதிரியே இருக்குது. ரேடியேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா மனுஷங்களால உள்ளே போகவே முடியாது. ஆனால் இங்கே எப்படி நம்மளால் போக முடியுது அப்படின்னு சொல்லி டிம்முக்கு சந்தேகமோ. அப்போ போயிட்டே இருக்கும்போது டிம்மு ஏதோ ஒன்றில் காலை வச்சிடுறாரு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அது ஒரு பூச்சியோட மண்டையோடு. அந்த இடத்துல நிறைய பூச்சிங்களோட மண்டையோட இருக்குது. அப்போது ஒரு குழிக்கு பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா நரகத்துக்கே போகிற அளவுக்கு ஒரு ஆழமான குழி இருக்குது. இதை பார்த்தோன்னே கேட்டு கண்டுபிடிச்சிட்றா. இந்த இடத்துல தான் கேக்கோ கீழே விழுந்து செத்து போயிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற லீச்சா கூட வந்து அந்த லேடி டீமோட இவங்களை கன் பாயிண்டில் வச்சு சரவுண்ட் பண்ணிடுறாங்க. இதே நேரம் ஃப்ளாஷ்பேக்கில் 50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ரேண்டா அந்த காட்ஸ்லாம் எங்கெங்கே இடத்துலலாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலோட மேப்பை குறித்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. இந்த ரேடியேஷன் வர எல்லா இடத்துலையுமே பூமிக்கு அடியிலேருந்து தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வருது. ஸோ இங்கே ஒரு உலகம் இருக்கிற மாதிரி பூமிக்கு அடியிலையும் ஒரு உலகம் இருந்தால் அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் பெருசாக வளர்ந்தது நம்ம மனுஷங்க கண்ணுக்கு அதனால தான் படலை. ஸோ ஒருவேளை இந்த உலகம் அங்கேயும் வேறு ஒரு உலகமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இதை உடனே கேக்கோ கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேக்கோ இருக்கிற வீட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க. அப்போ போகும்போது அங்கேருந்து ஒரு ரூமில் ஒரு சின்ன பையன் அழுகிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கேக்கோக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாரு போல். இந்த விஷயம் இப்போ தான் நம்ம ரேண்டாக்கே தெரிய வருது. இவங்க ஒரு ஜப்பான்காரி அப்படின்றதுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருந்திருக்கான். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதுக்கப்புறம் நம்மளை மதிக்கவே மாட்டாங்கன்றதுனால தான் அந்த உண்மையை அவன் மறைச்சிட்ருப்பா. இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சாலுமே நம்ம ரேண்டா அவரை ரொம்பவே லவ் பண்ணுறதுனால அவர் இன்னுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம கேக்கோவை. இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம கேட்டை கூப்பிட்டு போயிட்டு லீச்சா தனியாக பேசுகிறாரு. இங்கே பாரு, உன்னை ஏன் நான் தனியாக கூட்டு வந்து பேசுகிறேன்னா, உன்னை அந்த காட்சிலாம் நேரில் பார்த்துருக்கு. ஆனால் உன்னை பார்த்துமே அது எதுவும் பண்ணாமல் போயிருக்கு அப்படின்னா இங்கேருந்து கீழே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துலேருந்து மேலே எந்த ஒரு மான்ஸ்டர்ஸும் வராமல் இருக்கிறதுக்கும் இங்கேருந்து யாருமே அந்த உலகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காவல்காரனாக தான் அந்த காட்சியில் இருந்திருக்கு. இப்போ நம்ம அந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆன எல்லாத்தையுமே மூடிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அங்கேருந்து எதுவுமே வராது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேட்டோம், இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் மூட நிறைய போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மொனார்க்கு இந்த மாதிரி தேவையில்லாத டேட்டாஸ்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க, நீ அதை எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருக்க பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பாஸ்ட்டில் நம்ம லீட்ஸா அந்த தயார் பண்ண மேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஹேட்சுக்கும் மேலே ஒரு உயர் அதிகாரி இருப்பார். அவர்கிட்ட போய் இந்த மேப்பை காமிச்சு இந்த இடத்துல தான் அந்த போர்ட்டல்ஸ் இருக்குது, காட்சிலாம் உண்மையிலே நம்ம உலகத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டோடனே அவருக்கும் ஆச்சரியம், என்னது உண்மையிலே காட்சிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம லீச்சா இந்த மேப்பை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் மொனார்க்கோட ஹெட்டாக நம்ம கேக்கோவையும் ரேண்டாவையும் தான் நீங்கள் போடணும்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் கொடுங்க அப்படின்ற மாதிரி, அப்போ தான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் இதை கொடுக்குறாரு. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம லீச்சா இருக்கார்ல, அவர் அந்த பாம்பை தயார் பண்ணிவிட்டு அதை வெடிக்க வைக்கக்கூடிய ரிமோட்டை பக்கத்தில் வச்சுருப்பார். அந்த ரிமோட்டை டக்குன்னு ஓடி வந்து நம்ம டிம்மு அதை எடுத்துகிட்டு போயிடுறான். இதை பார்த்தோன்னே கேட்டு, என்ன நான் சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. ஆனால் அதுக்குள்ளேயே அவர் அந்த ரிமோட்டை ஆன் பண்ணிட்டார் போல். அந்த சுற்றி இருக்கிற பாம்பு, அந்த போர்ட்டலில் சுற்றி இருக்கிற பாம்பு வெடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருந்து அப்படியே தள்ளி போக, அப்போ அந்த குழிக்குள்ளேருந்து ஒரு பெரிய வண்டு மாதிரி இருக்கக்கூடிய மான்ஸ்டரு வெளியே வருது. இந்த நேரம் அங்கே இருக்கிற கேட்டு கீழே குழிக்குள்ளே விழ போகிறா. அப்போது டக்குன்னு வந்து நம்ம லீட்ஸா அவளோட கையை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி உங்கள் பாட்டியை விட்ட மாதிரி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் எதிர்பார்க்குறதுக்குள்ளேயுமே அந்த குழியை சுற்றி இருந்த அந்த பாம் எல்லாமே வெடிச்சு குழிக்குள்ளே இவங்க 2 பேருமே சேர்ந்து விழுந்துடுறாங்க. அந்த குழி, அந்த போர்ட்டலுமே இப்போ க்ளோஸ் ஆகிடுது. அது ஒன்றும் சாதாரணமான போர்ட்டல் கிடையாது. மான்ஸ்டர் உலகத்துக்கும் மனுஷங்க உலகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கதவு தான் அது. அதுக்குள்ளே போய் விழுந்திருப்பாங்க. அந்த போர்ட்டலுமே மூடி இருக்கும். அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த போர்ட்டல் இன்னொரு உலகத்துக்கான கதவு அப்படின்றத 1962 நம்ம ரேண்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு ஹாலோஸ்பியரையுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்குள்ளே 8 சோல்ஜர்ஸை இறக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் நம்ம லீட்ஸாவும் நான் இல்லாமல் தனியாக அந்த சோல்ஜர்ஸ் விட மாட்டேன், நானும் போகிறேன்னு சொல்லி அதில் ஒருத்தராக போகிறதுக்கு தயாராகிறாங்க. இதெல்லாமே எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேக்கோவும் ஒரு குழிக்குள்ளே விழுந்திருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயந்தான் இது. இப்போது கரெக்டாக அதே இடத்துக்கு மேலே தான் அந்த ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச அந்த பெரிய பந்தை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அது மூலிமா உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி
அந்த ஸ்பியருக்குள்ள இந்த 8 சோல்ஜர்ஸுமே உள்ள போய் உட்கார்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊரோட, அதாவது அந்த நாட்டோட பெரிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் மொனார்க்கோட ஜெனரல் இருக்கார்ல, அவர் அவங்க கிட்ட மனுஷங்க நிலாவுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு உலகத்துக்கு போக ட்ரை பண்றோம். அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்பியருக்குள்ள போன உடனே அதை ஆன் பண்றாங்க. டக்குன்னு அந்த பூட்டல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. ஆனா அந்த நேரம் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாமே சூறாவளி மாதிரி அந்த குழிக்குள்ள இழுக்கப்படுது. எல்லாருமே பயத்தில் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அது நின்றுது. ஆனால் உள்ளே போன அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இவங்களுக்கு கான்டாக்டே இல்லை. கான்டாக்டு கட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே போனவங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பில் ராண்டாவும் அவரோட பையன் கிட்ட போயிட்டு அவ்வளோதான், அங்கிள் லீட்ஸா வருவாரான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம கென்டாரோ ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கான். அவன்கிட்டே நம்ம டிம்மு அப்புறம் மொனார்க்கோட பிரசிடென்ட் அம்மாவும் நிற்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க லீட்ஸாவை ஃபாலோ பண்ணி வந்தோம், அங்கே தான் ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சோம், நீ அடிபட்டிருந்த அதனால தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னோட அக்கா கேட்டுங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஓ அக்கா மட்டும் இல்லை, லீட்ஸா மே இவங்க 3 பேருமே அந்த குழிக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களோட கதை அவ்வளோதான், அவங்களோட மெமரிஸை மட்டும்தான் நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டோன்னே அவனுக்கு சோகமாயிடுது. இப்போ நம்ம லீட்ஸாவை காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது, அங்கே இருக்கார். கேட்டு பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இதே சமயம் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம மேவும் அங்கே தான் முடிச்சு பார்க்குறா. சுற்றியுமே அந்த இடம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கன்னு இடி இடிக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ அதுக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டான டயத்துக்கு நம்ம லீட்ஸா வந்து தள்ளி விட்டு காப்பாற்றிடுறாரு. ஆனாலுமே அந்த இடி இடிக்கிறது விடவே இல்லைங்க. 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் லீட்ஸா சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம போர்ட்டலுக்குள்ளே எப்போ வந்தாலுமே இப்படி இடி இடிக்க ஆரம்பிக்கும், நம்ம தான் இதுக்கிட்டேருந்து சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மே கேட்குறான். நான் ஈகான் மிஷனுக்கு வந்தப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஈகானா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே பாஸ்ட்டில் என்ன நடக்குதுன்றதை காட்டுறாங்க. நம்ம ராண்டா லீட்ஸா போன சோகத்தில் உட்காந்துருக்காரு. அந்த நேரம் அவர்கிட்ட வந்த ஜென்ரலு, இதுக்கப்புறம் மொனாக்கை பற்றி நீ நினச்சி கூட பார்க்காத, கவர்மெண்ட்டு இதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, ஏன்னா உயிர் சேதம் வர அளவுக்கு நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பண்ணக்கூடாது, ஸோ இதோட உன் கனவு எல்லாமே விட்டுரு, எனக்கும் லீட்ஸா போனதில் வருத்தம் தான், ஆனால் நம்ம இதுக்கு மேலே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம லீட்ஸாவும் மேவும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அவங்க வந்திருக்கிறது மான்ஸ்டர்கள் நிறைஞ்ச ஒரு உலகம். அப்போ தான் லீட்ஸா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே மேக்கு ஆச்சரியமாயிடுது. எப்படி வந்தீங்க, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அவர் உண்மையை சொல்கிறாரு. அதாவது பாஸ்ட்டில் இவர் ஒரு மிஷனுக்காக அந்த குழிக்குள்ளே வந்திருப்பார்ல, அப்படி வந்திருக்கும்போது கண் முழிச்சு பார்த்தா அவரை சுற்றியுமே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி இருக்குது. அங்கே நிறைய நர்ஸு வந்து இவங்களை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடை கூட நம்ம லீட்ஸை எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு ரேண்டாவை இங்கே வர சொல்லுங்கள், அவரை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க ரேண்டாவை கூப்பிட்டு வர மாட்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நர்ஸு நம்ம லீட்ஸாவை பார்க்க வராங்க பாருங்கள். அப்போ டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து அந்த நர்ஸோட கழுத்தை நெருக்கிட்டு அங்கேருந்து அவர் வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு நபர், இங்கே பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறேன் உண்மையா அப்படின்னு மாதிரி சொல்ல, ஃபஸ்ட்டு நீ ரேண்டா எங்கன்னு சொல்கிறா அப்படின்னு மாதிரி கேட்க, அப்போ தான் அவன் சொல்கிறான், ரேண்டா செத்துட்டாரு, நீங்கள் மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே இருந்த கொஞ்ச நேரமே இங்கே 20 வருஷம் ஓடிடுச்சு, அந்த 20 வருஷத்துக்குள்ளேயே ரேண்டா சேர்த்துட்டாரு, அவரோட பையன் தான் நான், ஹீரோசி அப்படின்னு மாதிரி சொல்கிறான் பாருங்க. நம்ம லீட்ஸாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவர் அங்கே கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்பார், அவருக்கு வயசு கூட ஆகவே இல்லைங்க. ஆனால் அதுக்குள்ளே 20 வருஷம் ஓடி இருக்கு. இப்போது வெளியே வந்த ஹீரோசி அந்த அடிபட்டிருப்பாங்கள்ல நர்ஸு, அவங்கக்கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாரு. ஆனால் சாரி கேட்குற கையோட அவங்க கூட லவ் ஆகி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கென்டாரோ. இவங்கள 2வது ஒய்ஃபாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. நம்ம கென்டாரோவை அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு, அதான் ஜப்பானில் இருக்க அவங்க வீட்டிலே போய் கொண்டு போய் விட்டுறாங்க மொனார்க்கு. அப்போ அவன் சோகமாகவே உட்காந்துருக்கான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இதே நேரம் மொனார்க் டீமில் ஒரு விஷயத்த அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நோட் பண்ணுறா. இந்த மாதிரி நம்ம லீட்ஸா அந்த குழிக்குள்ளே போனோடனே வேறு இடத்துல இருக்கிற வெவ்வேறு போர்ட்டல்ஸ் எல்லாமே இன்னும் பயங்கரமான ரேஸ் வர ஆரம்பிக்குது, அதாவது காமா ரேஸு. ஆனால் ஒரே ஒரு போர்ட்டலில் மட்டும் அந்த காமா ரேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது மூலிமா யாரோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் சொல்கிறான். இதை கேட்டோடனே அங்கே இருக்கிற அந்த பிரசிடெண்ட்டுமே என்னது அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாஸ்ட்டில் காட்டுறாங்க. நம்ம லீட்ஸா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் படுத்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோசி வந்துட்டு, இங்கே பாருங்கள் அங்கிள், நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் 20 வருஷம் ஆச்சு, ஆனால் நீங்கள் இன்னுமே எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னு தெரியல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவரும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அவர் அந்த ஸ்பியர் மூலிமா அந்த உலகத்துக்குள்ளே போனோடனே அங்கே கதவு திறக்குது. வெளியே வந்து பார்த்தா ஒரு டிராகன் மான்ஸ்டரும் அவங்கள அட்டாக் பண்ண வந்திருக்கு. அந்த நேரம் அந்த இடத்துல
ஏதோ ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆகி இவங்கள உள்ளே இழுத்துருச்சு. அப்படி உள்ளே இழுத்ததில் தான் நம்ம லீட்ஸா ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்திருப்பாரு. அப்புறம் தான் இந்த ஹிரோஷி இவங்க டீம் எல்லாமே ஜப்பானில் ஒரு கோவில், புனித கோவில் கிட்ட இவரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயமும் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த புனித கோவிலில் மான்ஸ்டர் வசு, அதான் மான்ஸ்டர் உலகத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டல் இருக்குது அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹிரோஷி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம லீட்ஸா, உங்கள் அப்பா கண்டுபிடிச்சது பொய் கிடையாது, உண்மைதான் இது, ஆனால் மொனார்க்கு காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹிரோஷி வந்துட்டு, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் 3 பேருமே அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம உலகத்துக்குள்ளே வர வச்சிட்டீங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் இந்த வேலையை பார்க்கக்கூடாது. உங்களை நான் மொனார்க்கோட ஹாஸ்பிட்டல், அந்த முதியவர் இல்லத்தில் போடுறேன். ஸோ நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம லீட்ஸாவை அங்கே போட்டிருப்பான். ஸோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருந்திருப்பார். நம்ம கேட்டு மே கெண்டாரோ இவங்க 3 பேருமே வந்த பிறகு தான் அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே வந்திருப்பார். இது எல்லாமே நம்ம இருந்தே பார்த்துருப்போம். இந்த கதை எல்லாத்தையுமே மே கிட்ட நம்ம லீட்ஸா சொல்லிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கென்டாரோ என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போய் எதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அந்த நேரம் அவங்க அப்பாவும் உள்ளே வராரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன், நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் இங்கேயே குடும்பத்தோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா கேட்டு நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பா, அவள் செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹிரோஷிக்கு அது தாங்க முடியல, அழுகிறாரு. எல்லாமே உங்களால தான் அப்படின்ற மாதிரி கென்டாரோ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம கேட்டு வந்து சாகலைங்க. அவள் இன்னுமே அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே உயிரோடு தான் இருக்கா. அவள் கண்ணு முழிச்சு பார்க்குறா பாருங்க. அவங்க இருக்கிறது ஒரு பெரிய காடு. ஸோ அங்கே எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் காட்டு பண்ணி ஒன்று வந்து நிற்கிது. அது இவங்க கிட்ட வருது பாருங்க. மோந்து பார்த்துட்டு மறுபடியும் பின்னாடி போகுது. அவங்களே சுற்றி சுற்றி வர நம்ம கேட்டுக்கு புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுது, எங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டுருக்கா. அப்போ அந்த மான்ஸ்டர் பண்ணி இவளை நோக்கி ஓடி வந்துட்டுருக்கு. அப்போ டக்குன்னு ஒரு அம்பு வந்து அந்த பண்ணி மேலே பாயும் பாருங்க. யாரா அதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ள விழுந்த நம்ம கேய்கோ அங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் அந்த பண்ணி மேலே அம்பு எரிஞ்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கேட்டுக்கு தூக்கி வாரி போடுது. கேய்கோ இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கேட்டை காப்பாற்றிட்டு, இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல கேய்கோவுக்கு கேட்டு வந்து நம்மளோட பேத்தின்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கேட்டுக்கு வந்து நம்ம கேய்கோ தான் பாட்டி அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனாலேயே கேய்கோவை பார்த்து ரொம்பவே ஷாக்காக பார்த்துட்ருக்கா நம்ம கேட்டு. இதை பார்த்தோன்னே கேய்கோ, நீ உண்மையிலே யார், எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவள் யோசிக்கிறா, நாங்கள் குழிக்குள்ளே தான் விழுந்தோம், அப்போ என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்டு மேவும் தான் விழுந்தா, அவளும் இங்கே தான் இருப்பாள், அவளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கத்துறான். அதை கேட்டோன்னே கேய்கோவும், பதறாத, அவள் இங்கே தான் இருப்பாள், நம்ம காப்பாற்றலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. நம்ம கென்டாரோ அவங்க அப்பா ஹிரோஷி கிட்ட, இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ளே காட்சியில் வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹிரோஷியும், எனக்கு காட்சியில் வரும்ன்றது தெரியாது, ஆனால் மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான போர்ட்டலை நான் திறந்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஒர்க்கில் நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம கென்டாரோவுக்கு கடுப்பாயிடுது. இப்போது ஒழுங்கு மரியாதையாக எங்கள் அம்மாவை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஹிரோஷி, இப்போது உலகமே அழிய போகுது, உனக்கு இந்த கேள்வி தான் முக்கியமாடா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அப்போது நம்ம கென்டாரோ, இதுக்கு மேலே உங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம கேட்கவும் கேட்டும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது கேட்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு சிக்னல் வந்துட்டுருக்கு, அந்த சிக்னலை நோக்கி போனோம் அப்படின்னா மொனார்க்கு நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம கேட்டு, நான் இன்னும் மொனார்க்கை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் எப்படி நீ இதுக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்கும்போது தான் அங்கே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே நம்ம மே வந்துடுறா. இதை பார்த்தோன்னே நம்ம கேட்டுக்கும் சந்தோஷமாயிடுது. ஆனால் நம்ம லீட்ஸா மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு, கேய்கோ இது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கேய்கோவுக்கு யார் அது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லீட்ஸா மரத்துக்கு பின்னாடி இருந்தே, நான் தான் லீட்ஸா, நீ இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவளும் 57 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இங்கே விழுந்த பிறகு நான் ஒரு மிஷனுக்காக இதுக்குள்ளே வந்தேன். அப்போ வந்து வருஷம் 1962. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 5 நாள் கழித்து நான் மேலே வந்த பிறகு பார்த்தா 1982 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் வயசு என்னமோ அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி தான் உனக்கும் இங்கே 57 நாள் தான் ஆயிருக்கு. ஆனால் வெளியே போய் பார்த்தா 2015 வருஷம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீ உள்ளே போனது 1958 அப்படின்னு மாதிரி சொன்னோடனே
நம்ம கெய்கோவுக்கு அதை தாங்கவே முடியல. இப்போ லீச்சாவை பார்த்தோன்னே எமோஷனல் பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. அப்போது ரேண்டா எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, ரேண்டா செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, என் பையன் ஹிரோசியாவது ஒழுங்காக இருக்கானா, உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்கிறா. சரி அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவரோட புள்ள தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம கெய்கோவுக்கு தலை சுற்றி போயிடுது. இப்போது டோக்கியோவில் மொனார்க்கோட அமைப்பில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பிரசிடெண்ட்டும் டிம்மும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பிரசிடெண்ட் அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காமா ரேஸ் எல்லாமே நின்று போயிடுச்சு, இதுக்கு மேலே ஆபத்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்க. அப்போ நம்ம டிம்மு அதுக்குள்ளேருந்து வந்த சிக்னலை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இருந்து யாராவது காண்டாக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட பிரசிடெண்ட்டும் இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட டிம்முக்கு, நான் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ வேணாம் அதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்கிறீங்க, லீச்சா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல், மொனார்க் ஒன்றும் உலகத்தை காப்பாற்றாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட அந்த பிரசிடென்ட் லேடியும், உன்னை நான் வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது அந்த மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே காமிக்கிறாங்க. அங்கே நம்ம லீச்சா அவர் ஒரு மிஷனுக்காக சாம்பருக்குள்ளே வந்திருப்பார்ல, அந்த சாம்பர் விழுந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்தா அந்த சாம்பருமே அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் நல்லாவே டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இதை சரி பண்ணோம் அப்படின்னா நான் உங்களை ரியல் வேர்ல்டுக்கு கூட்டு போக முடியும். ஆனால் இதை சரி பண்ணுறது உன்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி கெய்கோ கிட்ட பார்த்து கேட்குறாரு. அதுக்கு கெய்கோவும் ஓகேன்னு சொல்கிறா. இப்போ நம்ம கென்டாரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க நம்ம கென்டாரோட அப்பா, அதான் ஹிரோஷி இருக்கார்ல, அவர் வந்து நான் ஒரு வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அந்த நேரம் கென்டாரோட அம்மா அங்கே வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் தொலைஞ்சு போனதுலேருந்து உங்களை தேடாத இடமே கிடையாது, எனக்கு நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் உங்கள் பையனுக்கு ஒரு அப்பா கண்டிப்பாக வேணும் சரின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம கென்டாரோ அவனோட ஃப்ரெண்டோட பாரில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் மொனார்க்கு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மேப்பில் குறித்து வச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி டிம்மு வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கென்டாரோ கேட்குறான். அதுக்கு அவர், இங்கே பாரு, மான்ஸ்டர் உலகத்திலிருந்து காமா ரேஸ் மூலியமாக யாரோ ஒருத்தவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மெசேஜை நம்ம கோட் பண்ணி உள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சாகணும், இது எல்லாமே ஹிரோஷியால் மட்டும்தான் முடியும், ஸோ ஹிரோஷி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கென்டாரோவை பார்த்து சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே நம்ம பசங்க அந்த சாம்பரை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேவும் கேட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போக, அந்த நேரம் நம்ம லீச்சா கிட்ட கெய்கோ அவள் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதாவது ரேண்டா எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு லீச்சா, ரேண்டா ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு தீவுக்கு போனார், ஆனால் அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை, ஆனால் அவர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின மொனார்க்கை பெரிய அளவுக்கு மாற்றிட்டு தான் போனார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம கெய்கோவுக்கு 2015 உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோவா ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் நம்ம லீச்சாவும், இப்போலாம் மொபைல் ஃபோனு, டிக்டாக்குன்னு உலகம் ரொம்பவே முன்னோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம இங்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய வருஷம் போயிடும், ஸோ அதனால நம்ம பசங்களை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, மேவையும் கேட்டையும் கூப்பிட்றதுக்காக. இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம ஹிரோஷியை காட்டுறாங்க. ஹிரோஷி அவரோட அப்பா, அதான் ரேண்டா வந்து அந்த ஐலாண்டில் ஒரு வீடியோ எடுத்திருப்பார்ல, அந்த டேப்பை இவர் போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ கதவு தட்ட சத்தம் கேட்குதுன்னு திறந்து பார்த்தா நம்ம டிம்மும் கென்டாரோவும் வந்து நிற்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த காமா ரேஸ் வந்திருக்கும்ல, அந்த சிக்னலை அவர் போட்டு காமிக்கிறாரு, அதான் டிம்மு. அப்போது அதை பார்த்தோன்னே ஹிரோஷிக்கும் ஆச்சரியம், யாரோ மான்ஸ்டர் உலகத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்க தான் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கும் புரியுது. அப்போ தான் நம்ம டிம்மு சொல்கிறாரு, இந்த மாதிரி அது உன்னோட பொண்ணாக கூட இருக்கலாம், அவள் அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்கா, ஸோ அங்கேருந்து அவங்க கூட அந்த சிக்னல் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹிரோஷி, எனக்கு இவ்வளோ நம்பிக்கைலாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நம்ம லீட்ஸா கூட உள்ளே போயிட்டு வெளியே உயிரோடு வந்திருக்காரு, ஸோ அதனால இதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொனார்க்கோட உதவி வேணும்ல அப்படின்ற மாதிரி ஹிரோஷி சொல்ல, அதுக்கு டிம்மு, இந்த விஷயத்த பண்ணுறது ஒன்றும் மொனார்க்கு மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஹிரோஷிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. இப்போது இவங்க எல்லாருமே அந்த சாம்பரை தூக்கிட்டு இன்னொரு பக்கமாக போயிட்டுருக்கும்போது தான் அங்கே இன்னொரு சாம்பர் இருக்குது. அந்த சாம்பரில் தான் நம்ம லீட்ஸா உள்ளே வந்திருப்பார். ஆனால் அது இன்னுமே சார்ஜ் ஆன்லேயே தான் இருக்குது.
என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் சார்ஜ்லேயே இருக்கே அப்படின்ற மாதிரி லீச்சா யோசிக்க அப்போ தான் கேட்க சொல்கிறா, உனக்கு வேணால் வயசாயிருக்கலாம், ஆனால் இது வந்து 2 வாரம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தான் அவருக்கும் புரியுது. இப்போ அந்த சாம்பர் எடுத்து இன்னொரு சாம்பரோட கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கிறாங்க. இவங்களோட ஐடியா என்னன்னா, இந்த சேம்பர் ஆன் பண்ணால் காமா ரேஸ் வரும். அந்த ரேஸ் மூலியமா பூமியில் இருக்கிற ஒரு டைட்டனை ஈர்க்கலாம். அந்த மான்ஸ்டர் இங்கே வரும்போது போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்போது இந்த சேம்பர் மூலயமா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் இவரோட பிளானு. எல்லாருமே உள்ளே போகலான்னு சொல்லி தயாராகும்போது நம்ம கெய்கோ நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன் ஏன் எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி லீச்சா கேட்க, அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ராண்டாவும் உயிரோட இல்லை, எனக்கு தெரிஞ்ச உலகமும் இல்லை, என் பையனும் வளர்ந்துட்டான், இப்போ நான் போனேன் அப்படின்னா அவனோட லைஃப் பாதிக்கப்படும், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் கேட்டு வந்துட்டு, நான் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன், ஆனால் உங்களையும் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு வர பார்க்குறா. சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாம்பருக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்க அவங்க காமா ரேஸையும் ஆன் பண்ணி விட்டுறாங்க. பூமியில் இருக்கிற மான்ஸ்டர் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு பார்த்தா இந்த உலகத்தில் இருக்க மான்ஸ்டரை அது ஈர்த்துருது. அது இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. இதை கேட்டோடனே, அந்த சத்தத்தை கேட்டோடனே இதை யாரா கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி லீச்சா யோசிக்கிறாரு. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக பூமியில் இருக்கிற மான்ஸ்டரும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வருது. அந்த நேரம் அந்த மான்ஸ்டரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்தோடனே அந்த காமா ரேஸை ஆஃப் பண்ணி ஆகணும். அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் இவங்க சாம்பரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரு கட் ஆகிடுது. அது கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் இங்கேருந்து போர்ட்டல் மூலியமா ரியல் வேர்ல்டுக்கு வர முடியும். ஸோ அதனால நம்ம லீட்ஸாக அந்த சாம்பரை விட்டு கீழே இறங்கி அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த நேரம் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த மான்ஸ்டர், ட்ராகன் மான்ஸ்டர் அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கும் பாருங்கள். அது மூச்சு விடும். நம்ம லீட்ஸாக பக்கத்தில் வந்தோடனே அந்த இடமே அதிரும். ஆனால் அது டக்குன்னு சைலன்ஸ் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அதை விட பயங்கரமான சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அந்த போர்ட்டல் வழியாக இங்கே வருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம காட்ஸிலா தான். அப்போ அந்த டிராகன் மான்ஸ்டரு நம்ம காட்ஸிலாவை போய் அடிக்க பார்க்குது. அதுங்க ரெண்டுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்க கடைசியில் நம்ம காட்ஸிலா தான் அந்த டிராகனை தூக்கி போட்டுருது. இந்த நேரம் அந்த தூக்கி போட்டதில் அந்த போர்ட்டல் இன்னுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சாம்பரையும் இழுக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம லீட்ஸா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது போதும், இதுக்கு மேலே ஓடி ஆகணும்னு சொல்லி ஓடுறாரு. ஆனால் அந்த சாம்பரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈர்க்கப்படுது. ஸோ இவரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி கெய்கோவோட கையை பிடிச்சிடுறாரு. கெய்கோவால் ஆனால் அவரை உள்ளே இழுக்க முடியல. அந்த நேரம் நம்ம லீட்ஸா என்னோட கையை விட்டுரு, நீயாவது தப்பிச்சு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கையை அவர் எடுத்து விட்டுறாரு. இப்போ அந்த சாம்பர் அந்த போர்ட்டல் மூலியமா உள்ளே இழுத்துருது. இவங்களும் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இவங்களை சுற்றியுமே லைட்ஸ் ஆனில் இருக்குது. இவங்களும் வெளியே வராங்க. அங்கே இருக்கிறது கென்டாரோ. அதை பார்த்தோன்னே நம்ம கேட்டு, நீ தான் எங்களை காப்பாற்றினியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன், இல்லை இல்லை எனக்கெல்லாம் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் தெரியாது, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக திரும்பும்போது தான் நம்ம ஹிரோஷி நிற்க. இதை பார்த்தோன்னே கேட்டுக்கு சந்தோஷமாயிடுது. போய் அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ தான் ஹிரோஷி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அவருடைய அம்மாவான கேக்கும் இங்கே இருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படி ஒரே எமோஷன்ஸாக போயிட்டுருக்கு. அந்த நேரம் தான் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாள். அங்கே இருக்கிற ஒரு லேடி கூட நம்ம மேவை மிரட்டியிருப்பாள். அந்த லேடி அங்கே வந்து நிற்கிறா. இதை பார்த்தோன்னே இவன் ஏன் இங்கே நிற்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ தான் நமக்கு ஹெல்ப் பண்ணது, மொனார்க்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணலை, இவளோட அப்பெக்ஸ் டீம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ கூடிய வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி டிம்மு சொல்கிறாரு. அந்த நேரம் தான் நம்ம கென்டாரோ இந்த 2 விஷயத்தில் எவ்வளவோ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது 2 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குலாம் ஆச்சரியம். அந்த இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க இந்த இடம் வந்து அப்பெக்ஸ் ரிசர்ச் சென்டர் ஸ்கல் ஐலாண்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க எல்லாரும் உள்ளே வந்த பிறகு கிங் காங் வந்திருக்கு பாருங்க. அது அப்படியே கத்த அதோட இந்த சீசனே முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட ஃபஸ்ட்டு சீசனை முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் சீசன் பிப்ரவரியில் வரப்போகுது. அது வந்த உடனே கூடிய சீக்கிரமாக நான் எபிசோட்ஸை போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங்.